सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय। जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णभस्ताय बोधले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासदि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। अज्ञान तिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம் பிரியவரத சரித்திரம். அருமையான சரித்திரம். அதான் பாகவத புஸ்தகங்களை திறந்தால் தான் உண்மையான பாகவதத்தில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ வெளிப்புறமாக பல ஸ்தாபனங்களில் போகிறோம். நம்ம உண்மையான பக்தர்கள் யாருன்னு இப்படி கண்டுபிடிக்கிறது? மனசு புண்படுத்தக்கூடிய சங்கங்களாக இருக்குது. ஆனால் பாகவத புஸ்தகங்களை திறந்தால் அப்படிமான முத்தா ரத்னமாக அருமையான பாகவதர்கள் கிடைக்கிறாங்க. அதில் பிரியவரத சரித்திரத்தை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான பாகவதர். அவரை பற்றி பரிசுத்த மகாராஜா சுகாச்சாரர்களை கேள்வி கேட்குறார். அதாவது உத்தானபாத வம்சம் முடிஞ்சிடுது. உத்தானபாத வம்சத்தில் தான் துருவ மகாராஜா ஆண்டார். அதுபோல் பிரசேதர்கள் அதெல்லாம் அந்த கதைலாம் வருது. அவர்களுடைய பரம்பரையில் தக்ஷன் யாகம் செய்ய போன போது தக்ஷன் தவம் பண்ண போன போது ஆட்சி காலத்தில் ஆட்சி இருப்பிடத்தில் யாரும் இல்லாததுனால சுவாமிபூமனு தன்னுடைய மூத்த புத்திரனாகிய பிரியவர்தனை அவர் எல்லா விதமான ராஜநீதிகளையும் அறிஞ்சிருந்தார். அவர் அழைக்கிறதுக்கு போறார். அவர் என்னன்னா சன்னியாச தீட்சை வாங்கிக்கிறதுக்கு நாரத இடத்துல தயாராக இருக்கிறார். இந்த இல்லறத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை பிரியவர்த மகாராஜா. உத்தானபாதருடைய வம்சத்தில் அப்படியே கடைசியில் தக்ஷன் பிரசேதர்களுக்கு பிறந்த தக்ஷன் தவம் தவம் பண்ண போன சமயத்தில் தான் இப்போ ஆட்சி பீடத்தில் யாரும் இல்லையான்னு சொல்லி பிரியவர்தனை அழிக்கிறதுக்கு யார் போகிறது? இவர் போகிறார். சுவாமிபூமனு போகிறார். சுவாமிபூமனுடைய புத்திரன் தானே பிரியவர்தன் உத்தானபாதம் வம்சத்தில் ஆட்சியில் இல்லாததுனால இப்போ பிரியவர்தன் அழைக்க போகிறார். பிரியவர்தன் சன்னியாசம் ஏற்கனவே மூத்த புத்திரன் பிரியவர்தன் தான் முதலே ஆட்சியில் அமைத்திருப்பார். அப்போ அவர் என்னன்னா அந்த பௌதிகமான விஷயங்கள் ஈடுபட அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவரை சுகாச்சாரியருக்கு என்ன பெருமை இருக்கோ அந்த ஆத்மனிஷ்டையில் அவரும் இருக்கார். அப்படிப்பட்ட ஆத்மாராமர் அவர் பிரியவர்தன். அதனால் அவர் இல்லறத்தில் பிரவேசிக்க அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு. அதனால் அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் எல்லாருக்கும் பிரியமாக இருப்பதையே விரதமாக கொண்டவரான். அதனால தான் அவருக்கு பிரியவர்தன் பேர். அவருக்கு எல்லா இடத்துலையும் பிரியமாக இருக்கிறதையே விரதமாக கொண்டதுனால பிரியவர்தன். எதனால் ஒருத்தர் பிரியமாக இருக்க முடியும்னா முகத்தங்களை பார்க்கறதுனால இல்லை. ஆமாம், ஒருத்தன் பார்த்தா கருப்பாக இருப்பான், சிவப்பாக இருப்பான், அழகாக இருப்பாங்க, அசிங்கமாக இருப்பாங்க, அதை பார்த்து பிரியம் வரல. உள்ள இருக்கிற கிருஷ்ணனை பார்த்தா பிரியம் வந்துடும். அப்போ எல்லா இடத்துலையும் பிரியம் காட்டுறது என்பதையே விரதமாக கொண்டு இருந்தாராம் அந்த பிரியவர்தன். அப்போ சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்தார்? எல்லாருக்குள்ளும் பகவானை பார்த்தார். அப்படி பகவானை பார்க்கக்கூடிய சிறந்த பாகவதரா பிரகாசிக்கக்கூடிய ஒரு பிரியவர்தர். அதனால்தான் அவர் என்னன்னா இந்த இல்லறம் நமக்கு இந்த பராபவ இப்போ இங்கே பதம் இருக்கு. அந்த கிருஷ்ணனை பார்க்குற மனப்பான்மை இருக்கு. அந்த கிருஷ்ணனை பார்க்குற மனப்பான்மையிலேருந்து நம்ம வீழ்ச்சி அடைந்து இது மனுஷனா பார்த்துருவோம். இவங்க அழகாக இருக்காங்க, இவங்க அசிங்கமாக இருக்காங்க, இவங்க நம்ம உறவினர்கள், அவங்க எதிரிகள், இவங்க நண்பர்கள், அவங்க உறவினர்கள், அவர் உறவினர்கள் அல்லாதவர்கள், அவர் வேற்று மனுஷால் அப்படின்ற இந்த பேத மனப்பான்மை வந்துடும். அவ எல்லாருக்குள்ளும் ஒரு மனுஷன் பிரியம் காட்ட முடியுமானா எதனால எல்லாருக்குள்ளும் பகவானை பார்க்குறவன் தான் எல்லாருக்குள்ளையும் பிரியத்தை காட்ட முடியும்.
அப்போ அப்படியேப்பட்ட எல்லாருக்குள்ளும் பகவானை பார்க்கக்கூடிய ஆத்மனிஷ்டராக இருந்தாராம். சுகாச்சாரியர் போல எப்படி சுகாச்சார தன்மய தயா, எல்லாத்துக்குள்ளும் தன்மயமாக தன் சொரூபமா எல்லாரையும் பார்த்தா, அதாவது பகவான் எல்லாத்தையும் பிரம்மா பார்த்தாரோ அவர் அத்வைத நிஷ்டையில், அதே மாதிரி இவரும் அந்த அத்வைத நிஷ்டையில் அந்த பகவானை பார்க்கக்கூடிய எல்லாருக்குள்ளும் கிருஷ்ணனை பரபிரமத்தை பார்க்கக்கூடியவராக இருந்தார் பிரியவரதர். அப்படிப்பட்ட பக்குவம் அடைந்த ஒரு ஆத்மா பிரியவரதர். அதுதான் இங்கே பரிசுத்த ஆச்சரியமா கேட்கிறார். அப்படியேப்பட்ட பக்குவப்பட்ட ஆத்மா சுகாச்சாரியர் போல உங்களை மாதிரி சுகாச்சாரியர் பார்த்து கேட்கிறார். யார்? பரிசுத்த மகாராஜா. அப்படிப்பட்ட ஆத்மாராமர் ஆத்மா ஞானத்தில் நினைக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே, இல்லத்துல பிரவேசிக்க மாட்டாங்களே, அவங்க எப்படி இல்லறத்துல பிரவேசிச்சாங்க? அதுவும் சின்ன வயசு முதல் கொண்டே எல்லாருக்குள்ளும் பகவானை பார்க்கிறவர், அப்படிப்பட்ட ஆத்மாவில் ரமிக்கிறவர். அதான் பரிசுத்து கேட்கிறார். பிரியோவிரத பாகவதா, பரம பாகவதர் அவர். ஆத்மாராமக கதம் முனே, ஆத்மாராமர் ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர். அதனால்தான் பிரியவர்தனா இருந்தார் அவர். எல்லாருக்குள்ள ஆத்மாவை பார்க்கறதுனால்தான் பிரியமா இருக்க முடியும் எல்லா இடத்துலயும். இல்லை காட்டி வச்சுங்களேன், நீங்க மனசை பார்த்துட்டீங்களோ இல்லாட்டி இந்த உடலை பார்த்துட்டீங்களோ, இந்த உடலையும் மனசு அவனா கெட்டவன், அவன் கோபிஷ்டன், அவன் காமகன் அப்படின்னு மனசை பார்க்குறீங்க. உடம்பு பார்க்குறீங்க, இவன் அசுத்தமா, நீச்ச மாதிரி, இவன் குளிக்கல, இவன் குளிச்சவன், இவன் சுத்தபத்தமா இருக்கான், இவன் வெள்ளை தோல் போட்டிருக்கான், கருப்பு தோல் போட்டிருக்கான். இந்த பேதம்லாம் எதனால? உடம்பு பார்க்கறதுனால. இந்த உடம்புக்கும் மனசையும் தள்ளிட்டு அதுக்கு பிறகு இருக்கிற ஆத்மாராமக, அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய, அந்த ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவராக இருக்கிறாராம். யாரு? அந்த ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால தான் பிரியவரத எல்லாருக்கையும் பிரியத்தை காட்ட முடியும். ஆத்மாவில் ரமிக்க இல்லாதன்னா பிரியத்தை எல்லாருக்கையும் காட்ட முடியாது, சான்ஸே இல்லை. அப்போ பிரியவரதனுடைய சரித்திரம் இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே அதனுடைய தத்துவத்தை சொல்லிட்டேன், பிரியவரதர் எப்படி வாழ்ந்தார்ன்றதை. புரியுதுங்களா? அப்போ எல்லாருக்குள்ளேயும் பிரியம் காட்டுறதையே விரதமாக கொண்டவர். எதனால் பிரியம் காட்டணும்? எல்லாருக்குள்ளும் ஆத்மாவை பார்க்கறதுனால, இந்த மனசையும் உடலையும் தள்ளிட்டு அதுக்கு அண்ணாண்ட இருக்கிற ஆத்மாவை பார்க்கறதுனால அந்த பிரியம் காட்டினார் அவர் பிரியவர்தன். அதனால தான் பரிசுத்த ஆச்சரியமா கேட்கிறார் சுகாச்சாரிய இடத்துல. அப்படியேப்பட்ட ஆத்மனிஷ்டையில் இருக்கிறவர் அவர் எப்படி எல்லா இடத்துல போய் வசிச்சார்? ராஜோவாச்சம் பிரியோவிரதோ பாகவத ஆத்மாராம கதம் முனே கிரகே அரமதையின் மூலக கர்மபந்த பராபவ. அந்த ஆத்மனிஷ்டைக்கு பெரிய கெடுதலை உண்டாக்கக்கூடியது இந்த இல்லறத்துல பெண்ணாசை, பொருளாசை, இந்த பதவி ஆசை கொண்டவர்களுக்கு அது அப்படியே பெரிய அந்த அனுபவமானது கெட்டுப்படும். பராபவன்றது நேரடியா அந்த ஆன்மீக அனுபவம் கெட்டுப்படும். கெட்டு போறது தான் பராபவம்னு சொல்லக்கூடியது. அதுக்கு மூலமா இருக்கக்கூடியதாச்சு இந்த கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு பரிசுத்து கேட்கிறார். அது மட்டும் இல்லை, கர்ம வினைகள் ஒட்டிக்குமே, கர்மாவில் பந்தப்பட்டுருவாங்களே, கர்ம பந்த பராபவக. 2 பாதிப்பு. ஒன்று கர்ம வினைகளில் போய் சிக்கிப்பான், 2வது இவனுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக அனுபவம் கெட்டுப்படும். எதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை வீட்டில் பத்துக்கணும், அப்புறம் ராஜ்யத்தை பணத்தை நல்லா சேகரிக்கணும், சம்பாதிக்கணும், ராஜ்யத்தை பதவி மேலே உள்ள மோகம் இதெல்லாம் கெடுத்துடும். இந்த ஆன்மீக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஆழ்ந்த அனுபவம், அந்த கிருஷ்ண உணர்வு, அந்த தூய பக்தி உணர்வு கெட்டுப்படும். அதுதான் இங்கே சொல்றார். சுகதேவ கோஸ்வாமியுடன் மன்னர் பரிசுத்து வினவினார், ஓ மாமுனிவரே, சிறந்த தன்னுணர்வு பெற்ற பக்தரான, அதான் அந்த ஆத்மாராமராகிய, தன்னுணர்வுனா தன் ஆத்மாவில் ரமிக்கக்கூடிய பக்தரான அந்த மன்னர் பிரியவரதன் வினை என்னும் கட்டுப்பாட்டுக்கு, அதாவது பலன் தரும் செயல்கள் மூல காரணமாக விளங்குவதும் மனித வாழ்வின் குறிக்கோளை தோற்கடிப்பதுமான, அதுதான் பராபவம் சொல்லக்கூடியது. தோற்கடிப்பது இல்லற வாழ்வில் ஏன் அவர் இருந்தார், ஏன் ரமித்தார், அதுதான் அர்த்தம். இந்த மனித பிறவின் நோக்கத்தினை தோல்வியுற செய்யக்கூடியது, அந்த அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை கெடுத்து விடக்கூடியது, அதான் மெயின். கர்மபந்த பராபவக. அடுத்தது கேட்கிறார் பரிசுத்து, ந நூனம் முக்த சங்கானாம் தாத்ருஷானாம் துஜஸ்ரவ கிரகேஷு அபிநிவேஷோ அயம் பும்சாம்பவிது மர்கதி. பக்தர்கள் நிச்சயம் விடுதலை பெற்றவர்களே ஆவார்கள். உண்மையிலே பக்தர்கள்லாம் பெரும் பாக்கியசாலிகள். உண்மையிலே நம்மளாம் பக்தி பண்றோம்னா பாக்கியசாலிகள். வேறு தியான யோகிகளோ அந்த அளவுக்கு பாக்கியசாலிகள் கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் பக்தர்கள் தான் சிறந்த பாக்கியசாலிகள். ஏன்னா பகவானாலேயே நேரடியாக கண்காணிப்பில் இருப்பவன் பக்தர் மட்டும்தான்.
தியான யோகிகள் ஞான யோகிகள் தங்கள் சாதனையை நம்பக்கூடியவர்கள். பக்தர்கள் மட்டும்தான் பகவானை நம்பக்கூடியவர்கள். அதனால இங்க சொல்றார், நூனம் முக்த சங்கானாம் தாத்ருஷானாம் திஜஸ்வ கிரகேஷு அபிநிவேஷு அயம் பும்சாம் பவிதம் அர்க்கதி. பக்தர்கள் நிச்சயம் விடுதலை பெற்றவர்களே ஆவார்கள். ஆகையினால் அந்தணர்களில் சிறந்தவரே, அவர்கள் இல்லற செயல்களில் ஈடுபடுதல் சாத்தியமில்லையே. அப்படிப்பட்ட சின்ன வயசுலேருந்தே பக்தி பண்ணி கொண்டிருந்தவர் பிரியவரதர். இளம் வயசுலேருந்தே பக்தி நிஷ்டையில நாரதர்களிருந்து கிருஷ்ண கதையை கேட்டு 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 பகவத்கதையில ரமிச்சவர். அப்படிப்பட்ட இளம் வயசுலேருந்தே. அப்படி இருக்கும்போது அவர் கிருஷ்ண பக்திலேயே வளர்ந்தவர். பரம வைஷ்ணவர். அவர் பரம பாகவதர். பிரியவரதர் பாகவத அப்படின்றது. அப்படிப்பட்ட பாகவதர். அப்ப பாகவதர்களே ஒரு விதத்துல பாகவதர்மே சன்னியாச தர்மம் தான். சன்னியாச தர்மம் வேற இல்லை, பாகவத தர்மம் வேற இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. சந்நியாசம் தான் பக்தி வழியே சந்நியாச வழிதான். அதுதான் சொல்ல முக்த சங்கானாம். உலக விஷயத்துல பட்டுதல் அற்றவர்கள் யாருன்னா பக்தர்களால் தான் முடியும். ஏன்னா பகவானிடத்துல மயங்கணும், வேற எந்த விஷயத்துல உலகத்துல மயங்க மாட்டாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. அவர்கள் இல்லற செயல்களில் ஈடுபாடுவது சாத்தியமே கிடையாது. அவர் நிச்சயமா உலக விஷயம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இதுல சுவைச்சிட்டவங்க, இந்த கிருஷ்ண கதையில சுவைச்சவங்க, கிருஷ்ண பக்தியில தெளிச்சவங்க, ஆனந்தமா அதுல இருக்கிறவங்க நிச்சயமா உலக விஷயங்கள்ல ஆனந்தமா அவங்க அது ஆனந்தமாவே தோணாது ஃபர்ஸ்ட். அப்ப அதுல எங்க ஆனந்தமா ரவிக்கிறது. அப்படி இருப்பாங்களாச்சே, அதனால எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அடுத்தது 3வது ஸ்லோகத்துல என்ன கேட்கிறோம்? மகதாம் கழு விப்ரஷே உத்தம ஸ்லோக பாதையோகோ சாயா நிவத சித்தானம் ந குடும்பே ஸ்பிருகாமதிஹி. அருமையான ஸ்லோகம். பகவானுடைய திருவடி கொடை நிழல்ல சுகிச்சவனுக்கு இந்த ந கிரகே ஸ்பிருகான ஆசை, அந்த குடும்பத்துல ரமிக்கணுன்ற ஆசை கூட வராது அவங்களுக்கு. அந்த புத்தியே வராது. ந ஸ்பிருகா மதி, அந்த புத்தி அவங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா அவர்கள் உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சவங்களாச்சு கிருஷ்ண பக்தின்ற சௌக்கியத்துல. அதுதான் ரொம்ப அருமையா சொல்ற. இங்க இங்க என்ன போட்டிருக்குன்னா, முழுமுதற் கடவுள் தாமரை திருவடிகள் அடைக்கலம் புகுந்த உயர்ந்த மகாத்மாக்கள். அந்த பகவானுடைய கொடை நிழல்ல திருவடி சுகத்தை அனுபவிச்சவங்க. திருவடி சுகத்தை அனுபவிக்க யாருன்னா கிருஷ்ணன். இன்னைக்கு கதை கேட்கிறோமே, பகவானுடைய கதைகளும் பக்தருடைய பெருமைகளை பத்தி பேசுறோமே, இந்த சௌக்கியம்தான். இதுதான் அந்த கொடை நிழல் சௌக்கியம். அப்போ உத்தம ஸ்லோக பாதையோகோ, அந்த பகவான் திருவடி கமலங்கள்ல யார் இருக்காங்க? பக்தர்கள் இருக்காங்க. அவன் திருவடிய பாத சேவை செய்யக்கூடிய பக்தர்கள் தான். அதனால அவன் திருவடியுடைய சொல்றது யாருன்னா, இப்ப பெரிய திருவடி யாருக்கு? கருடாழ்வா சொல்றாரு. ஏன்னா எப்போதும் சேவகம் செய்து கொண்டு இருக்கிறார். சிறு திருவடி யாருன்னா ஆஞ்சநேயர் சொல்றாங்க. அப்போ யாருன்னா பக்தர்கள் தான் அந்த திருவடியா இருக்கிறாங்க. அப்போ அந்த பக்தர்களுடைய சரித்திரங்கள்ல ரமிக்கிறவர்கள், அதனாலதான் அந்த திருவடியில ரமிக்கிறவங்க அந்த பக்த சங்கத்துல இருந்து கொண்டு அந்த குளிர்ச்சியை, அந்த பகவத் கதைகளை ரமிக்கிறவங்க தான் சாயா நிர்வதி பாதையோ. அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இந்த பாருங்க. அப்போ அந்த திருவடியா இருக்கிறது யாருன்னா பக்தர்கள் தான். இப்போ கருடாழ்வார் பெரிய திருவடி சொல்றோம், சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் சொல்றோம். சிறிய திருவடின்னு சொல்லக்கூடாது, திருவடின்னு சொல்றோம். ஆனா பரம பாகவதர் ஆஞ்சநேய சுவாமி. அப்படின்னா பகவான் திருவடியில் சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாமே பக்தர்கள் தான். அந்த பாகவதருடைய சங்கத்துல இந்த குளிர்ச்சி, அந்த சாயா நிர்வத சித்தானம், அதுதான் இங்க என்ன பதம் போட்டிருக்கு? சாயா நிர்வத சித்தானம் உத்தம ஸ்லோக பாதையோகோ சாயா நிர்வத சித்தானம். அந்த பாதையில உத்தம ஸ்லோகனுடைய திருவடிகளா இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் சங்கத்துல அந்த குளிர்ச்சியான நிழல்ல சுகித்து கொண்டிருப்பவர் யாருன்னா பக்தர்கள் சங்கத்துல பகவானுடைய கதைகளை கேட்டு ஆனந்தமா அந்த குளிர்ச்சியில ஜிலு 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 ஜில்னு இருக்கும். அப்படியே கிருஷ்ண கதை. அது எப்படின்னா ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார். என்னன்னா, கற்கண்டு மலையில ஒரு நீரூற்று வந்ததுன்னா அது அந்த தண்ணீர் குடிச்சா எவ்வளவு தித்திப்பா இருக்கும். அது மாதிரி இந்த சுகத்தை கண்டவங்களாம் கிருஷ்ண பக்தியில தெளிச்சவங்களாம். அந்த சாயா நிர்வத சித்தானம், அந்த ஆனந்தத்துல சித்தத்துல இருதயத்துல அந்த கிருஷ்ண பக்தியில மிதக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த சப்பு சப்புன்னு போயிடுமே இந்த குடும்ப விஷயமே, இந்த இல்லற சௌக்கியங்கள், பெண்ணாசை மண்ணாசை இது அப்படியே கெடு. இந்த கிருஷ்ண பக்தி அப்படியே கெடுக்கக்கூடியது உணர்வுகளாச்சு. அது கலங்கப்பட்ட உணர்வு உண்டாக்கக்கூடியதாச்சே இந்த பெண்ணாசை மண்ணாசெல்லாம். அதுல போய் ஆசை வைக்கலாமா?
எவ்வளவு பக்தருடைய சங்கம், தூய பாகவதர்கள் சங்கத்துல, அந்த திருவடிகளா இருக்கக்கூடிய பகவானுடைய பக்தர்கள் சங்கத்துல அந்த குளிர்ச்சியான அந்த அருவி, அந்த கிருஷ்ண கதை என்ற அருவியில மூழ்கினவர்களுக்கு இது பிடிக்கவே பிடிக்காதான். அவர்லாம் முக்த சங்கானாம். அவர்களுக்கு பேரே முக்த சங்கர்கள்னு பேர். எல்லா ஆசைகளும் விட்டவர்கள் அவங்களாம், கிருஷ்ண கதையில் அப்படி ரமித்தவர்கள். அதனால் இதெல்லாம் தியான யோகத்துல கிடையாது, சத்தியமா கிடையாது. தியான யோகத்துல நீ தியானம் பண்ணா இந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியாது. நீ ஞான விசாரம் பண்ணாலும் இந்த சௌக்கியத்தை அனுபவிக்காது. ஆனா பக்தர்கள் சங்கத்தில் கிருஷ்ண கதைகளை கேட்கும் போது இந்த பரமானந்த சாகத்துல கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டு ஆனந்தபட்சி பிடித்தவர்களாக அவர் இருக்கிறாங்கன்னா அவர்கள் உலக விஷயத்துல பற்றற்றவர்களா இருப்பாங்க. அதுதான் இங்க சொல்றார். மகதாம் கலு விப்ரஷே உத்தம ஸ்லோக பாதையோ சாயா நிர்வித சித்தானம் ந குடும்பே ஸ்பிருகாமதிஹி. அப்ப இல்லறத்துல அவர்களுக்கு ஆசை உண்டாகாதே அப்படின்னு பரிசுத்து தன்னுடைய அனுபவமா சொல்றாரு. ஏன்னா சுகாச்சாரியர் இவ்வளவு கதைகளை கேட்டார் இல்லையா, துருவ சரித்திரம்லாம் கேட்டார் இல்லையா, இப்படி கிருஷ்ண கதைகளை கேட்டு எனக்கே விட முடியலையே, இந்த ஆனந்தமா இருக்குதே. இப்ப என் இராவதி என் மனைவிடத்துல எனக்கு ஆசை உண்டாவதா? இல்லை. ஜனமஜாதி பிள்ளைகளை பத்தியோ இந்த பிரம்மாவத்து தேசத்தை பத்தியோ பாரத தேசத்தை பத்தியோ நான் நினைக்கல. ஏன்னா அதை விட அதிகமான சௌக்கியம் சுகாச்சாரராகிய உங்கள் முகத்திலிருந்து கிடைக்கிற இந்த கிருஷ்ண கதை, இந்த பகவானுடைய திருவடிகளா இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த சத் சங்கத்துல பாகவதம் கேட்கறது உள்ள குளிர்ச்சி, இந்த சாயா நிர்வித சித்தானம், அந்த குலை நிழல், அந்த பகவானுடைய நிழல், அந்த மகான்களுடைய சாதுக்களுடைய நிழல்ல இருந்தாவே போதும், நம்ம பாதுகாக்கப்படுவோம். அந்த சாயா நிர்வித சித்தானம், இதுல இருக்கிற இந்த குளிர்ச்சி ஆனந்தம் வேற எதுலையுமே கிடையாது. அவ எனக்கே ஈடுபடலையே, அந்த ஆசை உண்டாகலையே அப்படின்னும் போது சின்ன வயசுல இருந்து பக்தி பண்ண அந்த பிரியவர்தனுக்கு என்னமா ஆசை ஏற்பட்டது இந்த இல்லறத்தை ஈடுபடுறதுக்கு அப்படின்னு பரிசுத்து கேட்கிறார். அருமையான கேள்வி. அதான் சொல்றார், அவருடைய திருவடி தாமரைகளின் நிழலினால் மன நிறைவே அடைகின்றனர். அவர்களது உணர்வு குடும்பத்தினர் மீது பற்றுடையதாக ஒரு காலம் ஆகாது இல்லையா. அது சொல்றார், சம்சயோயம் மகான் பிரம்மன் தாராகார சுதாதிஷு சக்தஸ்ய யத் சித்திர் அபுத் கிருஷ்ணேச்ச மதிர் அப்சுதா. ஆஹா, அதனால அவர் இல்லறத்துல ஈடுபட்டான்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப அந்த விஷயம், அந்த கேள்வியை பத்தி, அந்த கேள்விதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த விஷயத்துல சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை நீங்க தான் போகணும், புரியுதா. அதுவும் இல்லாம இந்த மனைவி குழந்தைகள், இந்த இல்லறம், இந்த வீடு, இந்த விஷயத்தெல்லாம் குடும்பம் பந்த பாசம் இதுல பட்டு வைத்திருந்த சொல்றீங்களே அந்த பிரியவர்த மகாராஜா. அப்படிதான் சரி. இல்லறத்துல பிரவேசம் ஆயிட்ட பிறகு இந்த இல்லறமானது இவனுக்கு பக்தி விஷயத்துல இவன் ஆன்மீக விஷயத்த ஃபுல்லா எரேஸ் பண்ணக்கூடியது குடும்ப விஷயமானது. இதுக்கு ஆப்போசிட் குடும்ப விஷயம். பக்தர்கள் சங்கத்துல இருக்கும்போது குடும்ப விஷயத்தை பத்தி ஞாபகம் வராது. குடும்ப விஷயத்துல உணர்ந்தவனுக்கு பக்தி விஷயமே ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு ரப்பர் போட்டு எரேஸ் பண்ணிடும். ஏன்னா குடும்ப விஷயமான சௌக்கியங்கள்ல அந்த பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு, மனைவி காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், ஓடி ஓடி உழைக்கணும், கஷ்டப்படணும், எதிர்காலத்துக்கு தேவையான சேர்த்து வைக்கணும், அப்படின்னு அதுல மும்முரமா இறங்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு இந்த மனைவி குழந்தை எழுதுற. அதை தான் இங்க சொல்றாரு, சம்சயம். அதனால இந்த அளவுக்கு பந்தத்தில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுவும் டவுட்டா இருக்கு. சரி, அப்படியே பந்தத்தில் ஈடுபட்டவங்களுக்கு இவ்வளவு மும்முரமா பகவத் பக்தி வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை இல்லையா. அதுதான் இங்க பரிசுத்து கேட்கிறார். சம்சயோகம் மகான் பிரம்மன் தாராகார சுதாதிஷு. எப்படி மனைவி, வீடு, பிள்ளைகள் இவங்களிடத்துல சக்தஸ்ய சித்திர் அபுத் கிருஷ்ணேச்ச மதிர அச்சுதா. அதுல சக்தன் ஆயிட்டான்னா, எந்த பட்டுதல் உள்ள குடும்பத்துல பட்டுதல் உள்ள ஆயிட்டான்னா, புத்தியானது கிருஷ்ண மதின்றது இங்க புத்தி, அச்சுதனை பத்தி நினைவே வராதே. அந்த அளவுக்கு இந்த இல்லற தர்மங்கள் அவனை நெருக்கி போட்டுருமே. அந்த பக்கம் திரும்பியே பார்க்கணும். நோய் நொடியில நான் சத்தாலும் சாவனே தவிர, என்னது இவங்களுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு நோய் நொடியால செத்தாலும் சாவனே தவிர கிருஷ்ணனை திரும்பி பார்க்க மாட்டேன், பகவானுடைய நாமத்தை சொல்ல மாட்டேன், பக்திக்கு வர மாட்டேன், பாவங்களோட சேர மாட்டேன். இப்படிப்பட்ட புத்தி தானே வரதை நம்ம பார்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்க. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இந்த ஸ்லோகத்தை இருக்கட்டும், ஸ்லோகத்தை விடுங்க, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இந்த இல்லற தர்மத்துல பிரவேசிச்சவர்கள் யாருங்க முழுமையா கிருஷ்ணனுக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க சொல்லும் பார்க்கலாம்.
இல்லறத்துல இருந்துக்கினே சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒண்ணு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பொறுப்புகளே தலைக்கு மேல வெள்ள மாதிரி இருக்கு. வரவு ஏட்டனா செலவு பார்த்தனா இல்லையா? ஆனா இதுல பிபி சுகரு எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சா கூட அப்போ நான் கிருஷ்ணனை திரும்பி போக மாட்டேன். எதனால பிபி வந்து சுகர் வந்து இவர்களோட போராடி மனைவிகளை சண்டை போட்டு பிள்ளைங்களை எடுத்து சண்டை போட்டு அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் எல்லா பாரத்தையும் தலைமையில சுமந்துக்கு இருந்தால் தான் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு ப்ரெஷர் வந்ததே. ஆனா அதெல்லாம் கூட நான் தாங்கிப்பேன். ஆனால் அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் தப்பி தவறியோட கிருஷ்ண கோயிலுக்கு நான் வந்துட மாட்டேன், பகவத் பக்தி பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு ஈடுபடுத்திடுமா அந்த மாயை, பெரிய மாயை இது. இந்த மாயா கொழியில பாதாளத்துல விழுந்தவன் இன்னைக்கு வரைக்கும் ஏறது கிடையாது. ஒரு பக்தனுடைய உதவி இல்லாமல், ஒரு பக்தனுடைய சங்கம் இல்லாமல் உன்னால ஜென்மாவை கரையத்திக்கவே முடியாது. அவன் நாமங்களோட கீர்த்தனம் பண்ண முடியாது. அப்ப மற்றதெல்லாம் அப்புறமா நீ என்னதான் விரதங்கள், ஏகாதசி விரதம், அந்த விரதம் இருக்கிறேன் இந்த விரதம் இருக்கிறேன், நான் அதெல்லாம் வீட்டுல இருந்து அனுஷ்டானம் பண்றேன், அதெல்லாம் விடு. உன் புத்தி எதுல இருக்கு? கிருஷ்ணனிடத்துலயா, குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடத்துலயா? சொல்லுங்க. அப்படின்னா இந்த ஹவுஸ் மெம்பர்ஷிப்ல இவங்கள் தான், இந்த ஹவுஸ் மெம்பர்ஷிப்கள் இவங்களுக்கு இருக்கிறது தான், இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இவனுக்கு பட்டுதல் இருக்கிறதுல, பகவானுடைய வர்ஷிப்ல இவனுக்கு பட்டுதல் கிடையாது. அடப்பாப்பா, அதை பார்த்தா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்னா இவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்கிறடா நீ. இப்போ வந்து உடம்பு சரியில்லைன்னா ஓந்துட்டியே, இது யார் காப்பாற்றுவாங்க? என் உறவினர்கள் காப்பாற்றுவாங்க. இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்சு கொட்டனே சாப்பிட்டாங்களே அவங்க காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்க? அவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக்க முடியாதவங்க உன்னை எப்படி காப்பாற்றுவாங்க? நான் குடும்ப தலைவனாச்சும் காப்பாற்றுவோம். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, செக்அப் பண்ணுறாங்க, அது பண்ணணும் இதை பண்ணணும், என்னவோ ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும், என்னவோ பண்ணுறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணணும். ஆனாலும் வீக்கான உடம்பு வீக்கானது தானே ஆப்ரேஷன் பண்ண பிறகு. அது பிறகு பழைய மொழி நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக செயல்பட முடியாது. அப்போ நீ என்ன சாதிச்ச? நான் அதான் கேட்குறேன். பகவத் பக்திக்கு வராமல் நீ என்ன சாதிச்சேன்னா, பலவீனம் அடைஞ்சா மேலே மேலே இன்னும் பிபி ப்ரெஷர் எல்லாத்தையும் டென்ஷனு எல்லாத்தையும் வாரி போட்டுக்கினியா, சந்தோஷமா இருந்தியா? ஆனால் பகவான்களை வந்தவங்களுக்கு சாயா நிருத சித்தானாம், அந்த பேரானந்த நிர்வதன பேரானந்தத்துல தளிச்சவர்களுக்கு அவங்களுக்கு டென்ஷனே கிடையாது. கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும், அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் பரிசுத்து கேட்கிறார். பகவான் திருவடி கமலங்கள்ல சுவிச்சவங்களுக்கு பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு தன்னுடைய பக்தியை அப்படி செலுத்தவங்க பிரியவரதன் ஆத்மாராமன். அவர் பிரமிச்சவர். அவர் இங்க வந்து சிரமப்பட்டு இருக்கிறாங்க, சிரமையவே கேவலம்னு இல்லறவாசிகள். ஆனா அவர்லாம் வந்து கிருஷ்ண பக்தியில பண்ணிடும். ஆத்மாராமர் சின்ன வயசுலதான் ஆத்மாராமரம் தரோம். சுகாச்சாருக்கு என்ன தகுதி குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி இருந்ததுதான் பிரியவரதனுக்கு. சாயா நிர்வத சித்தானாம் பதம் பாருங்க எப்படி இருக்கு. அந்த பகவான் திருவடி நிலையில சுகிச்சவங்களுக்கு என்ன குடும்ப ஸ்பிருகாமதிகி, இல்லறத்துல பிரவேசிக்கின்ற ஆசையும் உண்டாகாது. ஏன்னா அவ்வளவு டென்ஷன் இந்த இல்லறத்துல பிரச்சனைகள் அது அதிகம். ஆனா அதைத்தான் பெரிய தீரமாக, அதான் பெரிய அந்த குடும்பத்தை நடத்துதான் பெரிய வீரத்தனமாக சூரத்தனமாக, அதுதான் பெரிய புத்திசாலித்தனமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். நம்ம சொல்லி என்ன சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு, பட்டா கூட புரியாது. சொன்னால நம்ம சொன்னா புரியாது, இல்லை அவங்களே உணர்ந்தாலும் புரியாது, அவங்க நல்லா பட்டாலும் புரியாது அவங்களுக்கு. அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சுன்னே சொல்லுவாங்க, குடும்பம் நடத்தாதவன் ஒரு மனுஷனா, எல்லாரும் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பகவத் பக்தியெல்லாம் வந்து சோறு போடுமா, நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கை வழிச்சாதான் எனக்கு கஞ்சி, நான் கஷ்டப்பட்டாதான் என் குடும்பத்தை காப்பாற்றினேன், நீ என்ன உனக்குதான் வேலையா வெட்டியா, ஒன்றுனா ஒன்றுனா பொறுப்பு இருந்தா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பக்தி பண்றவங்களே இலக்கரமா பேசுவாங்க. நம்ம தான் நேரில் பார்க்குறோமே. பக்தி பண்றவங்கள வந்து சோம்பேறிகள்னு சொல்லுவாங்க. இவங்க என்னவோ கடினமா உழைக்கிறாங்களாம், கஷ்டப்படுறோம், குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. கஷ்டத்தில் பார்த்தா என்னன்னா செம்ம டென்ஷன் அனுபவிக்கிறாங்க, ப்ரெஷர்கள் அனுபவிக்கிறாங்க, பயங்கர பெஜாராயிடுறாங்க, உடம்பு நோய்களாலையும் மனசு கவலை தாழ்ச்சி போறாங்க. இவ்வளவு தாழ்ச்சி போயும் கூட அதுதான் பெரிய தர்மமாக சொல்றாங்க. யார் சொன்னது? பாகவதம் அப்படி எங்கேயுமே சொல்லலையே. பகவான சந்தோஷ குடும்பத்துல உள்ள உறவினர்களை சந்தோஷப்படுத்து, உன் உடம்பு உன்னுடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறதை காட்டிலும் பகவானை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் புத்திசாலித்தனம் தான் சொல்லியிருக்கு. அதான் சுமேத சகா. இவரெல்லாம் அல்பமேத சகா.
அல்ப புத்தி படைத்தவர்கள் தான் தன் புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிப்பாங்க. சுமேதசா சிறந்த புத்திமான்கள் பகவானை சந்தோஷப்படுத்த முயற்சிப்பார்கள் அப்படின்னு தான் பாகவதம் சொல்லியிருக்கு. நாங்கள் அப்படிதான் கேள்விப்பட்டோம். இவர்கள் தான் சிறந்த புத்திமான்கள். இவர்கள் சோம்பேறிகள் இல்லை. இவர்கள் தான் மிக மிக சுறுப்பானவர்கள். பகவான் நாமத்தை சொல்லுவாங்க, பகவத் சேவை எடுப்பாங்க, பாகவத பாராயணம் பண்ணுவாங்க, பகவானை பற்றி பேசுவாங்க, அதுலேயே சுகமுத்தை அனுபவிப்பாங்க அவங்க கதைகளில். அதை தவிர அவங்களுக்கு பகவானுக்காக நைவேத்தியம் பண்ணுவாங்க, தங்கள் சாப்பிட்றதுக்காக கிடையாது. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படின்னா சௌக்கியமாக இருக்கும். கிருஷ்ணா அவங்கள அப்படியே சௌக்கியமாக வச்சுப்பான். பிரபுபாதா என்ன பண்ணார்னா பகவான் சேவையில் பொறுமையாக ஈடுபட்டார். அப்போதான் அவர் சௌக்கியமாக இருந்தார். அவர் எப்போ வந்திருக்கலாம் இல்லறதை விட்டு. குருநாதர் எப்போ 1922 கட்டளையிட்டார். ஆனாலும் குடும்ப சுமைகளானது வர விடலை. அதான் அப்படி பண்ணிட்டோம். இல்லாட்டி என்னைக்கோ வந்திருப்பார். அப்போ 1965 தான் அவரு அதெல்லாம் செயல்பட முடிஞ்சது அவரால். அப்போ எவ்வளோ வருஷம் நீண்ட கேப், 40 வருஷம் போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த 40 வருஷம் போது தான் செயல்பட முடிஞ்சது. ஏன்னா இல்லற பட்டுதல், வியாபாரம் பண்ணியிருந்தார், பசங்க இருந்தாங்க, குடும்பம் இருந்தது, அவ்வளோதான். அது என்ன பண்ணிடும், பகவத் பக்தி வர்றதுக்கு லேட் ஆகிட்டோம். அப்புறமா தான் அவரு பிரபுபாதா ஆஹா இவ்வளோ காலம் வீணாகிட்டோம், பகவத் பக்திக்காக நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு குருவனுடைய அனுகிரகத்தினால அர்ப்பணிச்சார். வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சார். இன்னும் சின்ன வயசுல போயிருந்தாருன்னா ஆடேங்கப்பா, இந்த வயசான காலத்திலே இவ்வளவு பேர் உலகம் முழுவதும் 68 கோயில்களை ஸ்தாபிச்சார். உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணாரு. 14 தடவை உலகத்தை சுற்றி வந்தாரு. இதே ஒரு நல்ல வாலிபமான வயசுல அவர் போய் இந்த இன்னைக்கு எப்படி இருந்திருப்பார் அவர்? எவ்வளவு கோயில்கள் நீங்க உலகம் முழுவதும் இஸ்கான்லயே மிதக்க வச்சிருப்பார் அதிகமா இல்லையா? அது யோசிக்கணும். ஆனா கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இஸ்கான்ல அப்படி சாதிச்சார் சில பிரபுபாதா. எல்லாமே ஒரு குரு அனுக்கிரகம் வேணும். குரு அனுக்கிரகத்தினால்தான் அந்த 65 வயசு அது மேலே போய் ஆனால் சாதிச்சார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் குரு அனுக்கிரகத்து அந்த குருனுடைய உத்தரவு அந்த 22லயே அவர் குருநாதரை நம்பி இறங்கியிருந்தாருன்னா கதையே வேற மாதிரி போயிருக்கும், இன்னும் டாப் ஆயிருக்கும் இஸ்கானு. அதுதான். அதனால யாரு புத்திசாலி அப்படின்னா பகவத் பக்தியில செயல்படுறது தான் புத்திசாலி. சரி, அதுக்கப்புறம் சொல்றாரு இங்க சில பிரபாதிக்கு இச்சை. அப்போ சுகாச்சாரியா சொல்றாரு, ஆமாப்பா, பகவத் விஷயத்துல ஈடுபட்டவனுக்கு இல்லறத்துல பிரவேசிக்க புத்தி வராது, இல்லறத்துல ஈடுபட்டவனுக்கு பகவத் விஷயத்துல புத்தி வராது. உண்மைதான், பாடம் அப்படின்றாரு. அவர் சொல்றதை மறுக்கல சுகாச்சாரியார், பரிசுத்து சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதான் சொல்றாருங்க, பாடம் உக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணார விந்த மகரந்த ரசக ஆவேசித சேதசோ பாகவத பரமஹம்ச தைத கதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவிம் ந பிராயேன ஹின்வந்தி. பா, என்ன வார்த்தைங்க இதெல்லாம்! நான் அனுபவமா இருக்குது பாருங்க. இந்த ஸ்லோகமே இதுக்கு அர்த்தம் அப்படியே பார்க்கலாம். அர்த்தத்தில் என்ன சொல்லிட பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், நீ கூறியது உண்மைதான். பிரம்மதேவன் போன்ற உயர்ந்தவர்களினால் இயற்றப்பட்ட தெய்வீக பண்களில் போற்றப்படும் முழுமுதற் கடவுளின் பெருமைகள் சிறந்த பக்தர்களுக்கும் விடுதலை பெற்றவர்களுக்கும் மிகுந்த இனிமை அளிக்கின்றன. பகவானின் திருவடி தாமரைகளின் தேனாமிர்தத்தில் பற்றும் அவனது பெருமைகள் எப்போதும் தோய்ந்திருக்கும் மனமுடைய ஒருவன் சில தடைகளினால் தடுக்கப்படலாம். ஆயினும் அவன் தான் எய்திருக்கும் உயர்நிலையினை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டான். இதாங்க பக்தி, இதாங்க பக்தி மார்க்கம். ஒரு தடவை கிருஷ்ண பக்தியில டேஸ்ட் பண்ணிட்டான், கிருஷ்ண கதையில சுவைச்சிட்டான்னு சொன்னா அவன் மறுபடியும் எல்லா இடத்துல பிரவேசிச்சாலும் அந்த ருச்சியானது அவனை ருச்சி கண்ட பூனை விடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது விடாது. அவன் எந்த இடையூறுகள் அவனுக்கு வந்தாலும் மறுபடியும் கிருஷ்ண பக்தி தான் வந்துடுவான். ஏன்னா இதுல எல்லா இடத்துல சுவை இருக்குன்னு போனேன், அங்க சுவை இல்லை, பிரச்சனை தான் இருக்கு, ஒரே கடுப்பு தான். ஆஹா, அந்த கிருஷ்ண பக்தியில தெளிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருந்து அதை நினைச்சுவான். அது நினைச்சுனா உடனே கிருஷ்ண பக்தி வந்துடுவான். ஈஸியா புரியுது பாருங்க.
அந்த விஷயத்த அந்த ஆவிஷ்ட சேத மகரந்த ரச ஆவிஷ்ட சேதம், அந்த திருவடி கமலங்கள் உள்ள அந்த மகரந்த ரசம், அந்த தாமரை மலர் மொட்டுக்கள் உள்ள தேனை சுவைச்சு அந்த வண்டானது மறுபடியும் அந்த தேனையே சுவைக்கத்தான் தேடி ஓடும். இன்னும் பல மலர்கள் அது மாதிரி அந்த தேன் சுவையை கண்டுட்டு உங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தியை சுவைச்சிட்டு உங்களுக்கு திருப்பி அதை தேடிதான் ஓடணும் தோணுமே தவிர இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும்னு தோணாது. ஏன்னா இந்த சம்சாரத்தில் சுகம் இல்லையே. சுகம் இருந்தா சுகம் இருக்கிற மாதிரி இட்டு போயிடும். இட்டு போய் நம்மளை மாயில போட்டு பொரட்டேத்துறோம், துன்பங்களை அனுபவிக்க வச்சிடும். ஆடாடாடா இதுல சுகம் இருக்குன்னு நம்பி ஏமாந்துட்டேனே. நம்ம ஆரம்பத்துல இருந்தோமே கிருஷ்ண பக்தியில, அதுல அல்லவா உண்மையான சுகம் இருந்தது, இதுல சுகம் இல்லையே. அப்படி என்ன பண்ணுவோம், திருப்பி கிருஷ்ண பக்தியை தேடி வந்துருவோம். அதனால அந்தராய விகதான், நடுவுல தடை ஏற்பட்டது பிரம்மதேவரால. சுகாச்சாரிய சொல்றாரு பிரியவரதனுக்கு. ஆனா மறுபடியும் அந்த தடையை, அதுதான் இங்க சொல்றாரு, பரமஹம்ச அப்படிப்பட்ட பரமஹம்சர்கள் பாகவதர்கள் ஆகிய யாரு, இந்த நாரதர், இது பிரியவரதர், மகரந்த ரச அப்படின்னா அந்த தேன் ரசத்துல சுவைச்சவங்களுக்கு. அதுதான் இங்க சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. ஆஹா, என்ன ஸ்லோகம், என்ன ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். பாகவத பரமஹம்ச தைத கதம் கிஞ்சித் அந்தராய விகதாம். சரணார் அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தோடு படிக்கும்போது தான் டேஸ்டே செம்மையா இருக்கும். உத்தம ஸ்லோகசிய ஸ்ரீமத் சரணார விந்த மகரந்த ரச ஆவேசித சேதசோ அப்படிங்கப்பா. அந்த உத்தம ஸ்லோகனாகிய பகவானுடைய திருவடி கமலங்கள்ல பெருகுகின்ற அந்த தேன் எதிரானா இந்த கிருஷ்ண கதை. ஆவேஷ்டித சேதசோ பாகவத பரமஹம்ச தைத கதாம். பிரியமுள்ள பகவானுக்கு பிரியமுள்ள பக்தர்களுக்கு பிரியமுள்ள தைதனாகிய பகவானுடைய கதைகளை கிஞ்சித் அந்தராய கொஞ்சம் தடை நடுவில் ஏற்படலாம். ஆனா ஸ்வயம் சிவதாம் பதவியும் ந பிராயண இன்பந்தி, அது இயற்கையாகவே நமக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியதான். ஏன்னா ஆத்மஸ்வரூபமாச்சு, அது பரமாத்மாவுடைய அம்சமாச்சு நாமலாம். அப்போ அது ஸ்வயம் நம்மளுடைய சொந்த சொத்து, அது கிருஷ்ண கதைன்றது. அதுவும் மங்களகரமானது, சிவதமாம். நமக்குள்ள இருக்கிற இந்த சம்சார பந்தம் என்ற அமங்கலத்தை போக்கடிக்கக்கூடிய மங்களகரமான விஷயம் அது. அந்த பகவானுடைய பக்தி, அந்த பதவியே ந பிராயன, அது உயர்ந்த பதவியாது. அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுற அந்த பதவியை, அந்த நிலைன்றது அந்த பதவி. இந்த கிருஷ்ண பக்தின்றது ஒரு உயர்ந்த பதவி அவனுக்கு கிடைச்ச மாதிரி. அந்த பதவியிலிருந்து நழுவ மாட்டான். இன்னும் அதை விட மனசு வராது. திருப்பி அந்த பதவி அடையிறது தான் முயற்சி பண்ணுவான். அது பதவின்னு சொல்றவர் அழகா. அந்தராய விகதாம், நடுவுல தடை ஏற்படலாம், தடைகளினால் நிறுத்தப்படலாம் சில நேரங்களில் கிஞ்சித்து. ஆனா மறுபடியும் அங்க வந்துடுவாங்க, கிருஷ்ண கதைக்கு தான் வந்துடுவாங்க. அவ்வளவு இனிமை அதில் இருக்குது, அவ்வளவு சுகம் இருக்குது கிருஷ்ண பக்தியில அப்படின்னு சுகாச்சாரியர் பதில் சொல்றாரு பரிஷத்துக்கு. அதனால நடுவுல பிரம்மதேவரால் அதான் ஒரு தடை ஏற்படலாம். தடை ஏற்பட்டாலும் மறுபடியும் அந்த கிருஷ்ண பக்தியில சுவைச்சவங்க திருப்படி அங்க வந்துடுவாங்க. இந்த இல்லற பந்தங்கள்லாம் ஒன்றும் பந்தப்படுத்த முடியாது, மேலும் அவள் நரகத்தில் தள்ள முடியாது. ஏன்னா டேஸ்டே பண்ணாதும் கதை வேறும். அவர் மரணத்தை வழியில் நரகத்து வழியில் தான் போவாங்க. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது, பகவத் பக்தி வர மாட்டாங்க. இந்த இல்லற கவலைகளில் மூழ்கி அதையே பெருமையா நினைப்பாங்க. அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுல தன்னுடைய விரதமாக, இவங்களும் கிரக விரதானம். இவங்களுக்கு பிரியவர்தன் கிடையாது, பிரியவர்தன் மாதிரி பாகவதல் கிடையாது. இவங்களாம் கிரக விரதானம், இல்லறத்தை விட்டு வெளியே வரதில்லைன்ற விரதம் கொண்டவர்கள் இவங்களாம். ஆமா, இந்த கிரகம்னா பந்தப்படுத்தக்கூடிய இடம். அந்த பந்தப்படுவதிலேயே விரதமாக கொண்டவர்கள் இவர்கள். அந்த விரதத்தை இவங்க விட முடியாது அவங்களால. அது விரதமா எடுத்துக்கிறாங்களா, அது என்னமா விட்டுற முடியும்? அதை தான் பெருமையா பேசுவாங்க. சம்பாதிக்க துப்பு இல்லை, வந்துருச்சு கிருஷ்ண கதையை பேசுறதுக்கு. சாமின்னா சாமி சோறு போடுமா, இப்படிப்பட்ட ஒரு லோக்கலா பேசுவாங்க. அவர்லாம் அந்த கீழ்த்தரமான புத்தி உடையவர்கள். அவர்கள் இந்த பக்தியினுடைய சுவை ஆகிய உயர்ந்த பதவியில் இல்லாதவர்கள் இவங்களாம். ஆனா இவர்கள் கிருஷ்ண பக்தி என்ற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கீழ்நிலையில இறங்க மாட்டாங்க. இந்த இல்லற சௌக்கியத்துல, அதான் பதவியும் ந பிராயணிகின்வந்தி, இந்த பதவியை விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள்.
ஹின்வந்தினா விட்டுறது. என்ன ஹின்வந்தி? விட்டுவிட மாட்டார்கள். இந்த கிருஷ்ண பக்தின்ற உயர்ந்த பதவியில திளைச்சவங்க அதை விட்டுட மாட்டாங்களாம். இந்த ஸ்லோகத்தோட படிக்கணுங்க. அதான் செம டேஸ்ட். எப்படி இருக்கு பாருங்க அந்த ரசம். பாகவதம் படிச்சா ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட போதும், அது அனுபவத்தை குத்துரும். என்ன மாதிரி இருக்கு அவர் சொல்றார். யர்ஹி வா வசராஜன் ச ராஜபுத்திர பிரியவர்த பரம பாகவதோ நாரதஸ்ய சரண உபசேவையா அஞ்சசா அவகத பரமார்த்த சதத்வோ பிரம்மசத்ரேன தீக்ஷிஷ்யமான அவனிதள பரிபாலனாய ஆம்நாத பிரபல குண கனிகாந்த பாஜனதையா ஸ்வபித்ரோபா மந்திரிதோ பகவதி வாசுதேவ ஏவ வியவதானம் சமாதி யோகேன சம ஆவேஷித சகலகாரக கிரியா கலாபோ நைவாப்யனந்தத்யபி தத் பிரத்யாம்நாதவ்யம் தத் அதிகரண ஆத்மனோ அந்யஸ்மாத் அசதோ அபி பராபவம் அன்விக்ஷமானஹ ஏவ வியவதான சமாதி யோகேன சம ஆவேஷித சகலகாரக கிரியா கலாபோ நைவாப்யனந்தத் யத்யாவே தத் அப்பிரத்யாம்நாதவ்யம் தத் அதிகரண ஆத்மனோ அந்யஸ்மாத் அசுதோ பராபவம் அன்விக்ஷமானஹ. அதாவது இதெல்லாம் அப்படியே படிச்சும் போறேன், அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? இதெல்லாம் சுவைக்கணும், பதமா சுவைக்கணும். அவ்வளவு டேஸ்ட் உள்ள கதை இது. சரி, அப்படியே படிச்சும் போயிடுறேன். சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். அன்பிற்குரிய மன்னனே, இளவரசர் பிரியவிரதன் மிக சிறந்த பக்தர். அவர் தனது ஆன்மீக குருவான நாரதரின் தாமரை திருவடிகளை சரணப்பா. நாரதர் வந்துட்டாலே அங்க மங்களம் தான். எல்லாரையும் கெடுக்கிறவரே நாரதர் தான். இந்த இல்லறவாசிகள் எல்லாம் கெடுக்கிறவர் நாரதர் தான். அவளை சன்னியாசிகளா மாத்திட்டாரு, பரம பாகவதர்லாம் மாத்திட்டாரு. அவர் தான் வியாசர், வால்மீகி ரெண்டு பேருக்கும் குரு. ராமாயணம் பாகவதம் தோன்றத்துக்கு காரணமா இருந்தவரே நாரதர் தான். அவரது ஆன்மீக குருவான நாரதரின் பிரியவரதற்கு நாரதர் தான் குரு. தாமரை திருவடிகளை சரணமடைந்தமையால் ஆன்மீக ஞானத்தில் உயர் நிறைவினை எழுதினார். முன்னேறிய ஞானத்துடன் அவர் எப்போதும் ஆன்மீகத்தை பற்றிய விவாதங்களில் ஈடுபட்டு வேறு எதிலும் தனது கவனத்தை திருப்பவில்லை. இளவரசின் தந்தை பின்னர் இளவரசின் தந்தை யாரு? பிரியவதன் அப்பா யாரு? சுவாமிபம்மனு. அவர் என்ன பண்ணாரு? பின்னர் அவரை உலகினை ஆளும் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏன்னா அவர் நாரதரிடத்துல உபதேசம் பெற்றுக்கொண்டு கிருஷ்ண கதைகளை கேட்டு ஆனந்தப்பட்டு இருக்கார். அந்த ஆனந்தத்துக்கு ஏற்றணும். அது எந்த அப்பா தான் சொல்ற, அது மாதிரி அப்பா அம்மா நம்மளா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பிள்ளைங்களுக்கு. அது பண்ணணும், இது பண்ண பொறுப்புகளை தலைமையில சுமத்தணும், இது பண்ணணும். அதுதான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். பகவத் பக்தி இல்லாத படிப்பு, நாஸ்திகமான படிப்பு, வயிற்றுப்பாட்டுக்கான படிப்புகளை சொல்லி கொடுத்து அவன் தப்பா வளரானா பண்ணி ஏன் தப்பா வளர மாட்டான்? ஒரு பிராமண குழந்தை மதுபானம் பண்றான், மாம்சபக்ஷம் ஏன் பண்ண மாட்டான்? ஏன்னா கல்வியே அங்க ஆரம்பமே தப்பாச்சு. கல்வியே சரியான கல்வி கிடையாது. எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கான கல்வி தானே சின்ன வயசுல இருந்து ஓட்டி வர்றாங்க. அப்ப பிராமண குடும்பத்துல பிறந்து ஏன் மாம்சபக்ஷணம் பண்ண மாட்டான்? ஏன் மதுபானம் சாப்பிட மாட்டான்? ஏன் அவனுக்கு நல்ல துஷ்ட சங்கம் சேர்க்கை ஆகாது? ஏன்னா அவன் படிக்கிற ஸ்கூல் அது மாதிரி ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற கல்வி அது மாதிரி கல்வி. நல்ல ஒரு பாகவத சங்கத்தில நம்ம சேர்த்து விட்டோம். அதுக்கு தான் நம்ம லட்சமா பணத்தை, அதுக்கு தான் சொல்றோம். எதுக்கு பணம் செலவு பண்றோம்? இப்படியாப்பட்ட கல்விகளை, வயிற்றுப்பாட்டுக்கான கல்விகளுக்காக தான் நம்ம லட்சமா செலவு பண்றோம். பள்ளிகளுக்காக, ஆன்மீகமான படிப்புக்காக நம்ம 10 ரூபாய் செலவு பண்றதை யோசிக்கிறோம். இது தேவையா? இது எதுக்கு? பக்தி விஷயமான புஸ்தகம் பகவத்கீதை எதுக்கு வாங்க? தேவையில்ல விட. இதுதாங்க நம்மளுடைய அறியாமை. அதுதான் இங்க சொல்றார். ஆன்மீக குரு அது மாதிரி இருக்கணும். குருன்னா நாரதர் மாதிரி குரு இருக்கணும். இப்ப சொல்றாங்களே, ஒரு பெண்ணிடத்துல தவறாக நடந்துனாரு ஒரு வாத்தியாரு. அப்பா ஒரு குருஸ்தானத்துல இருக்கிற தந்தை ஸ்தானம். அவன் ஒரு பெண்ணை தப்பா என்ன பாலியல் பலகாரம் பண்ணிட்டான் ஒரு வாத்தியாரு அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் கேள்விப்படுறோம். ஃபோன் பண்ணி தப்பா கூப்பிட்டு தப்பான இல்லாட்டி மார்க் போட மாட்டேன் அப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிறானா ஒரு வாத்தியார். அது ஒரு வாத்தியார் இல்லை, அது மாதிரி விஷயம் நிறைய வருது நியூஸ்ல, யூடியூப்ல போனான். அதெல்லாம் விடுங்க. சரி, அதனால பௌதிகமான கல்வியில அவனும் சரியான கல்வி கத்துக்கல. அவன் சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்க மட்டும் நல்ல கல்வி கத்துக்கணும். எப்படி கற்றுக்க முடியும்? எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கான கல்வி,
ஒரு நல்ல குருநாதர் நாரதர் மாதிரி கிடைப்பாரா ஒரு ஆசிரியர்? அப்போ அந்த சீடன் பக்குவமா பெரியவர்தல் மாதிரி இல்லறத்துல ஆசையே இருக்காது. நஸ்பிருகா குடும்பேஸ்பிருகா மதிகி, அந்த ஆசை குடும்பத்துல ஆசையே இல்லாம இருப்பாங்களாம். பாகவதம் ஸ்லோகத்தோடு அனுபவிக்கணுங்க. அது பதமா அனுபவிக்கணும். செம்ம டேஸ்டா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாருங்க. அதனால அந்த ஆன்மீக குரு நாரதரின் தாமரை திருவடிகளை சரணடைந்தவையால் குருவிடத்தை போய் கேட்டுக்கணும், என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய அஜ்ஞானத்தை போக்குங்கள் அப்படின்ட்டு கேட்டுக்கணும். சுகதூப பிரபோதஜ்ஞா மத அஜ்ஞானம் விநாசைய அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இல்லையா பாகவத ஆரம்பத்திலேயே. அது மாதிரி கேட்டுக்கணுமா குருவில். கேட்டுன்னா அவர் அந்த அவனுடைய பிரிவத்தை பார்த்து, அவனுடைய ஆர்வத்தை பார்த்து, அவனுடைய அந்த பக்தியை பார்த்து சந்தோஷம் அடைந்து அவனுக்கு ஞானமா வழங்குவார். பரிசுத்துக்கு வழங்கின மாதிரி சுகாச்சாரியார் இந்த பக்தனுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார் ஞானத்தை. சந்தோஷமா அப்படியே பிரவாகமா சொல்லுவார், இப்படிப்பட்ட சிஷ்யன் தானப்பா எதிர்பார்த்தேன், வாடா 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 வரே 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 வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ண பக்தி அப்படியே புகட்டிடுவாங்க. அப்படி நாரதர் பெரியவர்தனை அப்படி ஆனந்தமாக கிருஷ்ண பக்தியில தலைக்க செய்தாராம். நீ வாடாடா அவனுக்கு இல்லறான், நீ வாடா நீ அப்படின்னு. அப்ப அப்பா பேச்சே மீற முடியாது. சுவாமி முன்னா இல்லடா நீ ராஜ்யத்துல இருக்கணும், ராஜ்ய கல்வியெல்லாம் கட்டுறவன் குருகுலத்துல, நீ தயவுசெய்து வந்துடு, நீ பக்தி வழியில போகாத, இல்லறத்துல பிரவேசி. இப்படிதான் நிறைய அப்பா அம்மாரெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளை தவறாக வழி நடத்துதல், அதாவது பக்தி மார்க்கத்தை சுத்தமா மறக்கடிக்கக்கூடிய பந்தத்துல அவர்களை ஈடுபடுத்துதல் ஏற்படுகிறது இல்லையா? ஆனா சுவாமி முனு எதுக்காகனா சிருஷ்டியில அப்பா, அவர்களுடைய அப்பா என்ன கட்டளையிட்டார் பிரம்மதேவர் அப்படின்னா, சிருஷ்டியில நீ உலகத்தை சிருஷ்டி செய். அவர் அப்பா பேச்சு மீறாதவர் சுவாமி முனு, சதுரூபை அப்படி பேரத்தவர். அவர் ஆரம்பத்திலே மூணாசந்து பார்த்தோம். ஆனால் சிருஷ்டி நல்லா பிரவர்த்திக்கணும்னா பிரியவரதம் வந்தாதான், இவன் குடும்பம் வளர்ச்சி அடைந்தாதான் மனு வம்சம் நல்லா வளரும், மனுஷர்கள் அதிகமாக பெருகுவாங்க. மனுடைய வம்சத்துல வந்ததுனால நம்மள மனுஷர்கள்னு பேர். அந்த மனு வம்சம் வளரணும்னா அந்த பிரியவரதன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவருடைய பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை ஒட்டியில பெற்றுக்கணும், அவர்கள் மூலமா வம்ச விருத்தி அதிகரிக்கணும். ஏன்னா உத்தானபாத வம்சத்துல இப்ப நல்லா பெருகினே இருந்தது அது. ஆனாலும் பார்த்தா இந்த ஜீவராசி மனுஷ வளர்ச்சி அதிகம் ஆகலை. அதனால பெரியவரதன் ஆயுஷம் வந்துதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லி இந்த மனு குலத்தை ரட்சிக்கிறதுக்காக அவள் அழைக்கிறார் சுயம மனு. முன்னேறிய ஞானத்துடன் அவர் எப்பொழுதும் ஆன்மீக பற்றிய விவாதங்களில் ஈடுபட்டு வேறு எதிலும் தனது கவனத்தை திருப்பவில்லை. யாரு? ஆமா, ஆன்மீக விஷயமான ஞானத்திலேயே ஈடுபட்டிருந்தாராம் பிரியவரத மன்னன். இளவரசரின் தந்தை, அதாவது பிரியவரதன் அப்பா சுவாமி மனு பின்னர் அவரை இவ்வுலகினை ஆளும் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுவே வேதங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கும் கடமை என்று அவர் பிரியவரதனை சமாதானம் செய்ய முயன்றார். இது வேதங்கள்ல சொல்லியிருக்குப்பா, ஆமா இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு. அது எப்படி நீ விடலாம்? வேதத்தை நம்ம பண்ணணும், இல்லற தர்மத்துல பிரவேசிக்கணும், ஆமா இந்த வேதங்களுடைய கட்டளைகளை நீ அனுசரிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறார். கேட்டுக்கொண்டார். இதுவே வேதங்கள் உபதேசிக்கும் கடமை என்று அவர் பிரியவரதனை சமாதானம் செய்ய முயன்றார். ஆனால் இளவரசர் பிரியவரதனோ முழுமுதற் கடவுளை இடைவிடாது சிந்திக்கும் பக்தி யோகத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு தனது புலன்கள் அனைத்தையும் இறைவனது பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினார். எனக்கு அதுல சுவை இல்லை, இந்த இல்லற தர்மத்துல பிரவேசிக்கிறது விருப்பமே இல்லை, கிருஷ்ண பக்தியை விட்டு நான் இல்லற தர்மத்துல பிரவேசித்து அதுல எனக்கு சுகம் இருக்குன்னு தோணல, எனக்கு இதில் தான் ருச்சியா இருக்குப்பா, என்னால கிருஷ்ண பக்தியை விட முடியாதுப்பா அப்படின்றார் பிரியவரதன் சுவாமி முன்னத்துல. ஆகையினால் இளவரசர் தனது தந்தையின் வேண்டுகோளை வரவேற்காத போதும் ஆனா குழப்பத்தில் இருந்தார் அந்த சமயத்துல. அப்பா கட்டளை மீறக்கூடாது, விருப்பம் இல்லை இல்லறத்தில் பிரவேசிக்கிறதுக்கு, ஆனா அப்பா கட்டளை மீறக்கூடாதே, அதை மீறுற மாதிரி ஆகுதே அப்பா சொல்றது. அதே சமயத்தில் நாரதர் பக்கத்துல சன்னியாச தீட்சை கொடுத்து தயாரா இருக்கிறார். நீ பக்தியில நான் முன்னேற்றம் அடைய போறேன் அப்படின்னா சன்னியாச தீட்சை கொடுத்து தயாரா இருக்காரு. அதுக்கான தகுதியானவர் தான் பிரியவரதர், அந்த தகுதி பூர்ணமா இருக்கு. ஆனா அப்பா அவனுடைய கட்டளையை மீறக்கூடாது. என்ன பண்றது? அப்போ ரெண்டு பக்கம் ஒரு குழம்பு இருக்கார் பிரியவர்தன். அப்போ தன் தந்தையின் வேண்டுகோளை வரவேற்காத போதும் உலகை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதனால் தான் பக்தி தொண்டிலிருந்து மாற வேண்டியதாகி விடுமோ என்றும் கேள்வியினை மனச்சான்றுக்கு உட்பட்டு எழுப்பினார். அதான் அந்த குழப்பத்தில் இருந்தார் அவர். அதுக்கு பிறகு அதக பகவான் ஆதிதேவ ஏதஸ்ய குண விசர்கஸ்ய பரிபிரம்மண அனுத்தியான விவசிதா சகல ஜகத் அபிப்பிராயம் ஆத்மயோனிர் அகில நிகம
நிஜகட பரிவேஷ்டித ஸ்வபவனாத் அவதார. அருமையான ஸ்லோகம். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், இப்பிரபஞ்சத்தில் முதலில் பிறந்தவரும் ஆற்றல் மிக்க தேவராக விளங்குபவரும் பிரம்மதேவனே ஆவார். இகப்பர செயல்களின் வளர்ச்சிக்கு அவரே எப்பொழுதும் பொறுப்பாளார். முழுமது கடவுளிடமிருந்து நேரடியாக பிறந்தவர் அதனால், ஏன்னா விஷ்ணுடைய தொப்பிலிருந்து வந்தவர் அவர். அதனால் பிரபஞ்ச படைப்பின் நோக்கத்தை அவர் நன்றாக அறிவார். அதனால் அவர் தனது செயல்கள் அனைத்தையும் பிரபஞ்சத்தின் முழுவதின் நன்மைக்கே அர்ப்பணிக்கிறார். மக்கள் வளர்ச்சிக்காக அவர் பாடுபடுறார். யாரு? பிரம்மதேவர். இல்லைன்னா அவர் இல்லைன்னா நம்ம சிருஷ்டியாக இருக்க மாட்டோம், நம்மளாம் பிறந்திருக்க மாட்டோமே. ஆமாம், ஏன்னா பகவானுடைய கட்டளை அவரை ஏற்று பிரபஞ்சத்தை படைகிறார். இச்சக்தி மிக்க பிரம்மதேவன் அவரது துணைவர்களும் வேத உருவங்களும் சூழ்ந்து வர மேலோகத்துள்ள தனது இருப்பிடத்திலிருந்து இறங்கி இளவரசர் பிரியவர்தனை தியானம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு, பகவானை தியானித்து கொண்டிருக்க அந்த இடத்துக்கு, அந்த வனத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார். அதாவது பிரம்மதேவர் வந்து பிரவருத்தி மார்க்கத்தை இங்க வலியுறுத்த போறார். இவரும் நிவர்த்தி மார்க்கத்துல இவர் நிலைக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா இவர் வந்து பிரவருத்தி மார்க்கம் வசத்தின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணாரு, வேதங்கள் எல்லாம் சாஸ்திரங்களை பிரமாணங்களா காட்டுறதுக்கு அந்த சாஸ்திரங்களை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, மரிச்சாதி மகரிஷிகளும் கூட வந்தாங்களாம். இவரெல்லாம் இல்லறத்துல இருந்து கொண்டே பக்தி பண்ணலையா அப்படின்னு இந்த சாதுக்களை பிரமாணங்களை காட்டுறதுக்கு அந்த சாதுக்களோட வந்தாராம் பிரம்மதேவர். அதே மாதிரி சாஸ்திரங்களை பிரமாணங்களை காட்டுறதுக்கு சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கொண்டு வந்தாராம். யாரு? பிரம்மதேவர். இதெல்லாம் நடக்குதுங்க. அதுக்கு பிறகு புன்சிரிப்புடன் வந்தார். ஏன் சிரிச்சாரு அப்படின்னா, சந்நியாசமா இல்லறமா, நீ சந்நியாசம் வசத்தின்னு சொல்றேன், நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. சாஸ்திரம் பூர்வமாகவே சாஸ்திர பிரகாரமாகவே உனக்கு பிரமாணங்கள் காட்டி உன்னை நான் இல்லறத்தில் ஈடுபட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சிரிப்பு. அதே சமயத்தில் கொஞ்சம் சோகமும் பட்டாராம். நல்ல கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவனே நம்ம இல்லறத்தில் ஈடுபட செய்ய வைக்க போகிறோமே அப்படின்னு வருத்தமும் வந்தான் அவருக்கு. அதனால்தான் அந்த வார்த்தைகள் அங்கே போடுறார். தத்திர ககனத்தில் உடிபடி வேமானகா விமான வலிபிர் அனுபதம் அமர பரிபிரடை அபிபூஜ்யமான பதிபதி ச வருதச சித்த கந்தர்வ சாத்தியச்சாரணம் முனிகணர் உபகீயமானோ கந்தமாதன துரோணிம் அபபாசையன் உபசர்ப. எங்க இந்த ஓகே அதாவது பிரம்மதேவன் தனது மிகப்பெரிய அன்னப்பறவை வாகனத்திலிருந்து இறங்கியவுடன் சித்தலோகம், கந்தரலோகம், சாத்தியலோகம், சரணலோகம் முதலியவற்றை சேர்ந்தவர்களும் மாமுனிவர்களும் தேவர்களும் தனித்தனி விமானங்களில் பறந்து வந்து பிரம்மதேவனை வணங்கி வரவேற்பதற்காக வான்முகட்டினுள் நின்றனர். பல்வேறு உலகங்களை சேர்ந்தவர்கள் பிரம்மதேவனை வணங்கி வழிபட்ட போது பிரம்மதேவன் ஒளிரும் நட்சத்திர கூட்டங்களால் சூழப்பட்ட முழுமதி சந்திரன் போல பிரகாசித்தார். பிரம்மதேவனின் அன்னவாகனம் இறுதியில் இளவரசர் பிரியவர்தன் தவம் செய்து கொண்டிருந்த கந்தமாதன மலையில வந்து இறங்கியது அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது வந்து நான் சொல்ல, நாரத முனிவரின் தந்தையான பிரம்மதேவன் பிரபஞ்சத்தினுள் இருக்கும் பரமபுருஷர் ஆவார். அவர் பகவானாவே சொல்லப்படுறது. இப்போ சக்தி படைத்தவர்களையும் பகவான் வார்த்தை கிருஷ்ணன் தான். ஆனாலும் சில பேர் வியாச பகவான், வால்மீகி பகவான் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சிறந்த சக்தி படைத்தவர்களையும் பகவான்னு சொல்றோம். அதாவது இங்க பிரம்மதேவரும் பகவானால் அனுப்பப்பட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் இவருடைய வார்த்தையெல்லாம் வந்து பகவான வாட்சி அப்படின்னு தான் வரும். அதான் இங்க சொல்றாரு. பிரம்மதேவ் இருக்கும் பரமபுருஷர் பெரிய அன்னவாகதனை கண்ணுற்று பிரம்மதேவன் வந்து விட்டார் என்பதை நாரத முனிவர் புரிந்து கொண்டார். ஆகையினால் அவரும் சுவயம்பு மனுவும் அவரது மைந்தனாகிய பிரியவர்தனும் நாரத முனிவரிடம் உபதேசம் கேட்டுக் கொண்டிருந்தவருமான பிரியவர்தனும் உடனே எழுந்து நின்றனர். பிறகு அவர்கள் தங்கள் கரங்களை கூப்பி பிரம்மதேவனை மிகுந்த மரியாதையுடன் வணங்கினார்கள். அப்போ கருணையோடு பார்த்தாராம்.
ஆக இவனை இல்லறத்தில் நம்ம பிரவேசிக்க செய்ய போகிறோமே அப்படின்னு கருணையோடு பார்த்தாராம். அதே சமயத்தில் சிரிக்கவும் சிரிச்சாராம். உன்னை இல்லறத்தில் எப்படியா ஈடுபாட செய்கிறேன் பாரு, உன் சன்னியாச தர்மத்தை நீ கிருஷ்ண பக்தியில் உன்னை நழுவ வைக்கிறேன் பாரு அப்படின்னு சிரிச்சாராம் பிரம்மதேவர். அதே சமயம் கருணையும் காட்டினாராம், இவனை இல்லறத்தில் ஈடுபாட செய்ய போகிறோமேன்னு பிரம்மதேவர். ரெண்டுமே இங்கே சொல்கிறார். பகவான் அபி பாரத தத்து உபநீதார்ஹணः சூக்த வாகேன அதிதராம் உதித குண கணாவதார சுஜய பிரியவிரதம் ஆதி புருஷஸ்தம் சதிஹாச அவலோக இதி ஹோவாச்ச. அதாவது ஹாச அவலோக இது சதைய ரெண்டுமே இங்கே சொல்கிறாரு பாருங்க. தயன கருணையோடன் பார்த்து புன்னகையோடும் கூடிய பார்வையினால பார்த்து அவருக்கு புத்திமதி சொல்றாரு. யார்? பிரியவர்தனுக்கு. அன்பிற்குரிய பரிசுத்தமான இறுதியில் பிரம்மதேவன் மேல்லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தவுடன் நாரத முனிவர் சுவாயம்பு மனு பிரியவர்தன் மூவரை எழுந்த முன்னே வந்து பூஜைகள் பொருட்களை முன்வைத்து தேவ மரபிற்கேற்ற முயர்ந்த மொழிகளினால் அவரை போற்றினார். அச்சமயம் பிரபஞ்சத்தின் ஆதி புருஷரான பிரம்மதேவன் பிரியவர்தன் மீது கருணை கொண்டு கனிவுடன் அவரை நோக்கி புன்னகை புரிந்தவாறு பின்வரும் வார்த்தைகளை கூறிவிட்டார். இப்போ ரொம்ப பெருசா இருக்குது, இதுக்கு வியாக்கியானம் பார்த்தா பெருசா இருக்கு போல. சரி, ஓகே. அப்போ பகவான் வாச்சுன்னா அப்பா இது நானா சொல்றதில்ல, பகவான் சொல்றாரு. சாஸ்திரங்களை சொன்னதுதான் நான் அப்படியே சொல்றேன். சாஸ்திரங்கள் பகவானால் உபதேசிக்கப்பட்டது. அதனால நான் சொல்றது என் வார்த்தை இல்லப்பா, சாஸ்திர சம்மதமான வார்த்தை நான் சொல்றது. அதனால பகவான் வாச்ச அப்படின்னு இங்க பதம் போடுறாரு. பிரம்மதேவர் சொல்றது இங்க பகவான் வாச்ச, நானா சொல்றது இல்லை, பகவான் எனக்குள்ள சொல்றது நான் சொல்றேன் அப்படின்றார். பகவான் வாச்ச நிபோதாதேதம் ருதம் பிரவீமே மாசோ இதம் தேவம் அர்ஹஸ்ய அப்பிரமேயம் வயம் பவஸ்தே ததயேஷ மகர்ஷி வகாம சர்வே விவசாயி யஸ்ய திஷ்டம். இப்பிரபஞ்சத்தின் பரமபுருஷனான பிரம்மதேவர் கூறினார், அன்பார்ந்த பிரியவர்தனே, நான் சொல்ல போவதை அருள் கூர்ந்து கேட்பாயாக. நமது அனுபவ அறிவின் எல்லைக்கு எட்டாதவரான பரமபுருஷ பகவானின் மீது ஒரு நாளும் பொறாமை கொள்ளாதே. அதாவது பகவான் கட்டளை மீறாதே. நீ சிவபெருமான், உனது தந்தையாகிய சுவாயம்பு மனு, மாமுனிவர் நாரதர் போன்ற அனைவரும் பகவானுடைய கட்டளையினை நிறைவேற்ற வேண்டியவர்களே ஆகும். அவரது கட்டளையினை என்னாலும் நம்மால் மீற முடியாது. ஆமா, நம்ம சக்தினால மேல பகவான் சக்தி இல்லறத்துல பிரவேசித்தான் ஆகணும்ட்டு பகவானுடைய கட்டளைனா அது மீறி நான் பக்தியில முன்னேற்றாடி அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. அதனால பகவானுடைய கட்டளை மீறக்கூடாது. நதஸ்ய கஸ்ய தபசா வித்யாவா ந யோக வீரியன மனிஷயாவா நைவார்த்த தர்மஹே பரதஸ்வதோவா ஹிருதம் விஹந்தும் தனுபிருத் விபூயாத்து. அதாவது முழுமுதற் கடவுளுடைய கட்டளையினை தவத்தின் வலிமையினாலோ உயர்ந்த வேத கல்வியினாலோ அல்லது யோகா அஷ்டமா சித்தியினாலேயோ ஆற்றலினாலேயோ அல்லது வீரத்தினாலேயோ அன்று நம்மளுடைய புத்திசாலித்தனமான செயல்களினாலோ ஒருத்தன் பகவானுடைய கட்டளையை மீற முடியாது. நம்மளுக்கு வரதுனாவோ வந்தே தீரும். நம்மளுக்கு பந்தப்படணும் இருந்தால் பந்தப்பட்டே தீரும். அதனால இதெல்லாம் நம்ம விளக்க முடியாதுப்பா. ஒரு தனதுடைய தர்மத்தின் வலிமையை பயன்படுத்தியோ அல்லது பௌதிக வளத்தினை அல்லது வேற எந்த வழியிலோ தனித்தோ அல்லது பிற துணையுடனோ பகவானுடைய கட்டளையை மீற முடியாது. நமக்கு என்ன கொடுக்குறானோ பகவான் அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அது அப்படின்னு சிறப்புக்கு பிரம்மதேவன் தொடங்கி ஒரு சிற்றெரும்பு வரை எந்த ஒரு உயிரும் இறைவன் கட்டளையை மீற முடியாதுப்பா. பிரம்மதேவர்லேருந்து சின்ன இரும்பு வரைக்கும் யாருமே பகவான் கட்டளை மீறினவங்க கிடையாது. அவரை மீறி செயல்பட்ட ஒருத்தரும் கிடையாது. நம்ம சாமர்த்தியத்தினாலே இரண்யகசிபு நான் மரணமே இல்லாத வழி பெறன்னு போனான். அதில் இரண்யகசிபு முடிஞ்சதா? முடியல. அது மாதிரி எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பகவான் கட்டளைப்படி தான் பரத யோகீஸ்வரர் பார்த்தா நம்ம பார்க்குறோம், காட்டில் போய் தவம் பண்ணி பகவான் அடைஞ்சிடலான்னு போனார். அங்கே போய் மானுடைய பந்தம் ஏற்பட்டுச்சு. அது நினச்சாரா? அதெல்லாம் எதிர்பார்த்தாரா? அப்படி நடக்கணும். ஆனால் நடந்துச்சு இல்லை. அப்போ நம்ம புத்தி சாமத்தில் சன்னியாசம் மேற்கொள்றதுல மட்டும் நான் துறவரம் வந்துடும்ன்றது என்ன நிச்சயம் சொல்ல பார்க்கலாம். பிரியவர்தன் பந்தப்பட்டு தான் ஆகணும்.
அப்படின்னு பகவான் கட்டலன்னும் போது நீ துறவரம் மேற்கொண்டு மட்டும் நீ என்ன சாதிச்சுட்டு போற, வேற விதத்துல உனக்கு பந்தம் உண்டாக போகுது இல்லையா. அதுதான் இங்க சொல்ற பரதேவஸ்வர். அது மாதிரி தான், அது மாதிரி நம்ம சொல்ற பிரமாணம் பிரம்மதேவர் வேற பிரமாணங்களை சொல்றாரு. தபசுனால இரண்யகசிபு ஜெயிச்சிடலான்னு நினைச்சான், முடியல, கஷ்டத்தில் தோல்வி அடைஞ்சான் இல்லையா. புலனின்பங்களால் மாட்டிக்கின்னு மரணம் அடைஞ்சான். அதே மாதிரி தபசுனாலேயோ இப்போ சௌபரி மகரிஷி மாயை ஜெயிஷனும் தண்ணிக்குள்ள போய் தவம் பண்ணாரு. அப்போ தபசுனால சாதிச்சிட முடிஞ்சுதான் இல்லை. அங்கே போய் மீன் சங்கத்தினால கல்யாணம் பண்ணின்னு ஆசை வந்துடுச்சு. பந்தத்தில் போய் விழுந்தார், மாட்டினார். மாந்தாதா பெண்களை போய் கல்யாணம் பண்ணார். இது மாதிரி எவ்வளோ பேர் அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் இருக்கு, நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு புருவசம் தான். கட்சியில் ஊர்வசி இடத்துல போய் மயங்கி மாட்டினான். இந்திரன் திரிபுவன ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்ற பணத்தை முறையில் ஊருவே அவமதிச்சிட்டான். கட்சியில் அவன் பட வேண்டிய பாடலாம். அவள் சொர்க்கலோகம் கட்சிச்சு நம்ம சௌக்கியமா இருப்போம்னா அது நடக்காது. பகவானுடைய கட்டளை மீறினாவே அப்போ பகவான் உன்னை துன்பப்படுத்த வைக்கணும்னா அந்த பிரம்மத்தி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு இந்திரன் பல கஷ்டங்களை பட்டான். அப்போ அசுமதி ஆகத்தினால பரிசுத்தம் அடைஞ்சு மறுபடியும் தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றான் இந்திரன். இதே மாதிரி பல பேர் தங்கள் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து பல கஷ்டங்களை பட்டிருக்காங்க, புரியுதுங்களா. அப்போ துருவன் நாம் தான் ராஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு பார்த்தா துருவ லோகமே அடைஞ்சான். அப்போ இப்படியும் நடக்கும், நல்லதும் கிடைக்கும். இது பகவானுடைய சித்தம். இது புரியுதுங்களா. அந்த குழந்தை ராஜா பிள்ளையா இருந்திருந்தான்னா, அப்பா ஏத்துருந்தாருன்னா உத்தான பாதன் பிள்ளையாவே இருந்திருப்பான். அவன் உயர்ந்த லோகம் துருவ மண்டலத்தை இன்னைக்கு உயர்ந்த துருவ பதவி அப்படி வைகுண்ட லோகத்தை அடைஞ்சிருக்க முடியாது. பகவானுடைய சித்தத்தின்படி தான் யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு. வால்மீகி கொள்ளடிச்சு கொலை செய்திருந்தார். அவர் எப்படி வைக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டார்னா பிரம்மரிஷியா வைக்கணும்னு ஆசைப்பட்டார். பிரம்மரிஷியா ஆயிட்டாரு. விஸ்வாமித்திரர் சத்திரியனா இருக்கணும் தான் ஆசைப்பட்டார். ஆனா பகவானுடைய சங்கல்பம் அது இல்லை, அவர் பிரம்மரிஷி ஆகணும் பார்க்கணும். விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆனார், பல துன்பங்கள் அனுபவிச்சு. இல்லை என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, பிராமணனா இருக்கிற ஆசைப்பட்ட பரசுராமர் கடைசியில் அவர் சத்திரிய மாதிரி சண்டை போட்டு நிறைய கொலைபாதங்களை பண்ணார். பகவானுடைய சித்தம் அது. அவர்கள் அதை அனுசரித்து தான் ஆகணும், அதை மீற முடியாது. இதெல்லாம் அதான் இங்கே சொல்ற தவத்தினாலேயோ தம் பலத்தினாலேயோ தங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினாலேயோ இதெல்லாம் மாற்றிட முடியாது அப்படின்றது தான் இங்கே பிரம்மதேவர் சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப பெருசாக போகுது இல்லை. சரி, நம்ம சுருக்கமாக கதையை முடிச்சிடுவோம். அவருக்கு என்னன்னா, இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு பிறப்புக்காகவோ நம்ம நாசத்துக்காகவோ இல்லை பயத்துக்காகவோ இல்லை சோகத்துக்காகவோ நம்ம சுகத்துக்களை அனுபவிக்கிறதுக்காகவோ எதுக்காக பகவான் இந்த உடம்பு கொடுத்தானோ அதை நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அப்படின்லாம் பிரம்மதேவர் உபதேசம் பண்ணுறார். அருமையான உபதேசம். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்க 5ஆம் ஸ்கந்தத்தில். அதுக்கு பிறகு பிரியவரதன் என்ன சொல்கிறார், நான் இல்லறம் பெருசா துறவரம் பெருசான்னு பேசுறதுக்கு நான் விரும்பலை, ஆனால் பெரியவங்க பேச்சு கேட்கறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் கட்டளை அனுசரித்து விஸ்வகர்மானுடைய பெண்ணாகிய பர்ஷிஷ்மதியை கல்யாணம் பண்ணிடுறார். கல்யாணம் பண்ணி அவர்கள் மூலமாக 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அவர் கடைசியில் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறார். அதில் 3 பிள்ளைகள் ஊர்தொழிலரசுகளாக ஆனார்கள், பிரம்மச்சரிகளாக சன்னியாசிகளாக மாறிட்டாங்க. 7 பிள்ளைகளை சப்த தீபங்களுக்கு அதிபதிகள் ஆக்கினார். இவர் 2வது சூரியன் போல, ஒரு பக்கம் சூரியன் பிரகாசிக்கிறது, இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கே, அதுவும் நம்ம பகலாக்கணும் வெளிச்சமாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாரோ, தன்னுடைய ரத பள்ளங்களால் 7 தடவை இந்த உலகத்தையே சுற்றி வந்தாராம். அப்போது 7 தீபங்களா பிரிஞ்சதான். இந்த ரத பள்ளங்களாக உண்டு பண்ணப்படுதான் 7 சமுத்திரங்கள். உப்பு சமுத்திரம், பிறகு சுறாபானம் கொண்ட சமுத்திரம், கரும்பு ஜலம் போல இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம், அப்புறம் நெய் கடல், அப்புறம் பால் கடல், அப்புறம் தயிர் கடல், அது மாதிரிலாம் ஒவ்வொரு கடல் எல்லாம் உண்டாக்கினாராம். 7 கடல்களை உண்டாக்கினாராம். இவருடைய ரத பள்ளத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட், ஒவ்வொரு நீரும், ஒவ்வொரு கடல்லையும் ஒரு விதமான. இங்கே உப்பு சமுத்திரம் இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிறது உப்பு எடுக்கிறோம் இந்த இதுலேருந்து. அங்கே கரும்பு ஜூஸே சாப்பிடலாமா, அது ஒரு நாள் கடலுக்கு தான் இந்த கடல். இப்போ இந்த தீபம் இருக்குன்னா இந்த பாரத வருஷம் ஜம்பு தீபம் சொல்கிறோம். இதை விட 2 மடங்கு அதிகமான பரப்பு நீர், அதாவது நிலப்பரப்பை கொண்டது இந்த தீபத்தை விட பக்கத்தில் இருக்கிற தீபம். அந்த சால்மலி இந்த தீபம்லாம் சொல்கிறோம் இல்லையா, லக்ஷ தீபம், சால்மலி தீபம், இந்த 7 தீபங்கள் இருக்குது. இந்த சப்த தீபங்களுக்கு ஒரு பேர் இருக்குது.
அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. அது கரும்பு தேசம் கொண்ட கடல் சொன்னதுனால அதுக்கு அந்த தீவுக்கு அந்த தீவு பேர். அப்போ நம்ம தண்ணி உப்பு கறியுது, ஆனா இதை விட 2 மடங்கு நிலப்பரப்பு இந்த கடலுக்கு தாண்டி ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அது ஒரு தீபம், அங்க மக்கள் வாழறாங்க. அதை விட அதை சுத்தி அகழ் போல, இப்போ ஒரு கோட்டைன்னா அந்த கோட்டையை சுத்தி அகழ் வெட்டி வச்சிருப்பாங்க, தண்ணியா இருக்கும், ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அது மாதிரி இந்த தீபத்துக்கு அகழ் மாதிரி உப்பு சமுத்திரம் இருக்கு. அந்த உப்பு சமுத்திரத்தை தாண்டி போனா இன்னொரு தீபம் இருக்கு. அந்த தீபத்துக்கு அண்ணாண்ட கரும்பு சாறு கொண்ட ஒரு கடல் இருக்குது. அது மாதிரி உன்னை விட ஒரு தீபத்தை விட இன்னொரு தீபம் 2 மடங்கு நிலப்பரப்பு பெருசு. அந்த தீபத்தை விட 2 மடங்கு பெருசு அண்ணாண்ட இருக்கிற தீபம். இது போல 7 தீபங்கள். சப்த தீபம் ஒன்றை விட 2 மடங்கு அதிகமான நிலப்பரப்பை கொண்டது. அப்படி ஒரு சர்க்கிளா வரும், அப்படியே வட்டம் வட்டமா. அப்படியே இதெல்லாம் சேர்ந்தது தான் பூமி. சப்த தீபமும் சேர்ந்தது தான் இந்த பூமின்னு சொல்றோம் நாம. அப்படி சப்த தீபங்கள் உண்டாக்குறது யாருன்னா பிரியவர்தன் மகாராஜா தன்னுடைய ரதத்தினால திதியவ பதங்க 2வது சூரியன் போல வளம் வந்தார். அப்புறம் அவருக்கு 2வது மனைவிக்கு 3 புத்திரர்களை உண்டாகினார். முதல் மனைவி இடத்துல 10 புத்திரர்கள், ஒரு பெண் ஊர்ஜஸ்வதின்னு ஒரு பெண். அந்த ஆக்நீத்ரன் யுத்மவாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 புத்திரர்கள், 7 தீபங்களுக்கு அதிபதியா. அந்த ஆக்நீத்ரன் இந்த ஜம்பு தீபத்துக்கு, நம்ம பாரத தேசம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துக்கு இந்த ஜம்பு தீபத்துக்கு அதிபதி ஆகினார் அவர் ஆக்நீத்ரன். அவர் கடைசி பெண்ணை சுக்கராச்சாரியார், சஞ்சீவனி வேதை தெரிஞ்ச சுக்கராச்சாரியர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவருக்கு இன்னொரு மனைவி இடத்துல 3 பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா, உத்தமன், தாமசன், ரைவதன். அவர்களை மண்மந்திரங்களுக்கு அதிபதிகளாக ஆக்கினார். அப்புறமா இந்த இல்லறத்துல பிரவேசிச்சு விஸ்வகர்மா பெண்ணை கல்யாணம் பண்ணி, பர்ஹிஷ்பதின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி இது போல பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ண, 2ஆம் மனைவி கல்யாணம் பண்ணார். 3 பிள்ளைகள் பெற்றெடுத்தா 3 பேர் மண்மந்திரங்கள், தேசங்களுக்கு அதிபதியாக, டைம் ஸ்பேஸ் காலங்களுக்கு அதிபதிகளாக 3 பிள்ளைகளும், தேசங்களுக்கு அதிபதிகளாக 7 பிள்ளைகளையும் நியமிச்சார். எவ்வளவும் பண்ணிட்டு அப்ப தன்னுடைய பெண்ணை எப்படியாப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ண, சுக்கராச்சாரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சஞ்சீவனி வித்தை, செத்தவங்களை உயிர் பழிக்கக்கூடிய விஷயம். அப்படியேப்பட்ட அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச அப்படியேப்பட்ட சித்த புருஷருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு தன்னுடைய பெண்ணை. அப்ப இவ்வளவு பெருமை. இவர் நடனா சுவாமி மனுவுக்கு எல்லாருக்கும் அதிபதி. இவர் இந்த சப்த தீபத்துக்கும் அதிபதி, அதுபோல காலத்துக்கு 3 மன்வந்திரங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அப்பா இவர் பிரியவர்தன். அப்ப இவ்வளவு பெருமைகள் கொண்டவர் மார்த்தட்டிக்க வேண்டாம், மார்த்தட்டிக்கலையா? அடப்போயா, என் பகவானுடைய நாமங்களை சொல்றவங்களுக்கு, பகவானுடைய பெருமைகளை அனுபவிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பெருமையா? இந்த சப்த தீபங்களுக்கு அதிபதியா ஆகிறதோ, தேசங்களுக்கு அதிபதியா, காலங்களுக்கு அதிபதியா ஆகிறதோ ஒரு பெருமை? இதெல்லாம் ஒரு குப்பை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சாருன்னா பகவத் பக்தர்களால சாதிக்க முடியாத உலகத்துல எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பரிசுத்த ஆச்சரியப்படுறான் சுகாச்சாரர்களை, என்னது இவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சுக்காரு, சப்த தீபங்களை இவரால் ரத பள்ளங்களால உண்டாக்கி இருக்காரு, எவ்வளவு பெரிய சாதனை. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையே கிடையாது. பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய சாதனை கிடையாது. சர்வசக்திமான பகவானை ஆசிரிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களால இதை விட பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்றாரு. அதுதான் சொல்றாரு இங்க இவரும் பெரியவர்தான் சொல்றாரு. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. நைவம் வித புருஷகார நைவம் வித புருஷகார அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் அனுபவிச்சு படிக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். ஸ்லோகங்கள்லாம் பார்க்கும்போதே ஆசையா இருக்குது. ஆனா இந்த ஸ்லோகத்தை தேடுறேன். நைவம் வித புருஷகார நைவம் வித புருஷகார உருக்கிரமஸ்ய பும்சாம் ததங்கிரி ரஜசா ஜிதஷட் குணானாம் சித்திரம் விதூர விகதா சகுர்தாத் அதீத எண்ணாம தேயம் அதுனா சஜகாதிபந்தம். நாமத்துடைய பெருமை எந்த இடத்துல சொல்றா பாருங்க. எல்லாம் 5ஆம் ஸ்கந்தத்துல பார்த்தா தொடர்ந்து
அதே ஒன்று ஆக்டேத் ரொம்ப நாபி மகரிஷி. நாபி யாகம் நடத்தும் போது ரித்விக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது அங்கேயும் ಅದಕ್ಕೆ ಅದನ್ನ ಸುತ್ಪದನ ಚುಂಬನ ಧ್ರುವಸ್ಥಾನಾದಿಶು அப்படின்னு சொல்லி ಜ್ವರಮರಣ ದಶಾಯಾಮಿ ಸಕಲ ಕஷ்ம நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சரானு பகவான் நாமத்தின் பெருமை அங்கே ரித்விகள் சொல்லுவாங்க. அங்கே தொட்ட இடத்துல தான் பாகவத்துல நாம மகிமை அங்கங்கே காணப்படும். விளையாட்டாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க உயர்ந்த நாமத்துடைய மகிமையை. இங்க சொல்றாரு, நைவம் வித புருஷகார உருக்கிரமஸ்ய பும்சாம் தத் அங்கிரி ரஜசா ஜித ஷட்குணானாம் சித்திரம் விதூர விகிரகா சகிருதாத் அதீத எண்ணாமதேய மதுனா ச ஜகாதிபந்தம். அன்பிற்குரிய மன்னனே பரிசுத்தே, நீ பார்த்து ஆச்சரியப்படாத. இறைவனது தாமரை திருவடிகளின் தூசியினை சரணமடைந்தவன் 6 வகை பௌதிக குணங்களை பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் போன்றவற்றை கடந்த மனம் மற்றும் 5 புலன்களையும் வெல்லக்கூடியவன் ஆகிறான். அது மட்டும் இல்ல, காம, குரோத, லோபம், மோகம், மதம், மாசம் என்ற 6 தீய குணங்களையும் ஜெயிச்சவன் ஆயிடுறான். பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் இவைகளையும் ஜெயிச்சவன் ஆயிடுறான். 5 புலன்கள் மனத்தோட சேர்ந்த 6 புலன்களையும் ஜெயிச்சவன் ஆயிடுறான். அப்படி ஷட்குணானம் இந்த 6 வித எதனால் பகவான் பக்தியில ஈடுபடுறவனால இதெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? கடந்த மனம் ஆகிய வெல்லக்கூடியவன் ஆகிறான். ஆயினும் பகவானின் தூய பக்தனுக்கு இது ஒன்று அப்படிப்பட்ட அதிலேயே ஜெயிக்க முடியும்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இந்த சாதனை ஒரு பெரிய சாதனையா? ஆயினும் பகவானின் தூய பக்தன் இது ஒன்று வியப்பானது அன்று. ஏனெனில் 4 வர்ணங்களின் எல்லைக்கு வராத பஞ்சமன், அதாவது நாய் மாம்சத்தில் கூடிய சண்டாளன் கூட, தீண்டத்தகாதவன் கூட பகவானின் புனித நாமத்தை ஒரு முறை உச்சரித்தால் கூட என்றால் உடனடியாக அவன் உலக வாழ்க்கை என்னும் பிணைப்பில் இருந்து விடுதலை பெறுகிறான். சகுர்தாத் அதீத எண்ணாமதேயம் அதுனாச ஜகாதிபந்தம். உடனே பந்தத்தை விட்டுட்டு அவன் சன்னியாசியா அவன் பக்தனாயிடறான். பகவான் நாமத்துல அவ்வளவு ருச்சி இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்துல ஹரிஹரி நாராயணா அப்படின்ட்டு அவன் பேருமை கேட்ட உடனே அப்படியே அடுத்த நிமிஷம் பந்தத்துல விடுதலை அடைஞ்சிடறானா, பகவத் பக்தியில தளிச்சிடறானா. அந்த சங்க சக்கர கதை நாராயணான்னு நினைச்சவனே அந்த நாமதேயம் என்னாமதேயம் அது நான் சக்கராகா ஒரு தடவை கேட்டா கூட என்னாமதேயம் அது நான் ஜகாதி பந்தம். இந்த உலக வாழ்க்கை பிணைப்பில் இந்த கட்டுல விடுபட்டுட்டு ஆனந்தமா இருக்கலாம். சரி, அதனால அப்படியேப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி அதான் சொல்றாரு, பிரியவர்தனின் செயல்களை பற்றி பரிசுத்த மகாராஜா கூறிக்கொண்டிருந்தார். பிரியவர்தனின் அசாதாரணமான ஆச்சரியமிக்க செயல்களை பற்றி பரிசுத்த மகாராஜாவுக்கு ஏதேனும் ஐயப்பாடு இருக்குமோ என்று கருதிய சுகதேவ கோஸ்வாமி அவரிடம், அன்பார்ந்த மன்னனே, பிரியவர்தனின் செயல்களின் மீது நீ ஐயம் கொள்ள வேண்டாம். முழுமுதல் கடவுளின் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். ஏனெனில் பகவான் உருக்கிரமர் என்னும் அறியப்படுகிறார் என்று அழுத்தமாக கூறுகிறார். உருக்கிரமர் என்று பெயர் பகவான், அது வாமனதருக்கு உரியதாகும். அவர் 3 அடிகளினால் 3 உலகங்களையும் அளந்த விந்தைக்காரர் ஆவார் பகவான் வாமதேவர். பலி மகாராஜாவிடம் 3 அடி நிலம் கேட்டார். பலியும் சம்மதித்தார். பகவான் விண்ணையும் மண்ணையும் 2 அடிகளால் அளந்துவிட்டு 3வது அடிக்கு இடமில்லாததால் மகாராஜா பலியின் தன்னை தலை மீது தன் காலடியை வைத்தார். ஸ்ரீ ஜெயதேவ கோஸ்வாமி கூறுகிறார், சலயசி விக்கிரமனே பலிம் அற்புத வாமன பதநக நீர ஜனித ஜனபாவன கேசவத்ருத வாமன ரூப ஜெய ஜெகதீஷ ஹரே. அதாவது குள்ளமாக அவதரித்த பகவான் தேவர் கேசவருக்கே எல்லா புகழும் உரியதாகும். எல்லா பாவங்களையும் பக்தரிடமிருந்து நீக்கும் ஓ பிரபஞ்ச நாயகனே, ஓ விந்தைமிகு வாமன தேவரே, அசுரன் பலி மகாராஜானை நீர் உமது காலடியினால் ஏமாறச் செய்தீர். நீர் இப்பிரபஞ்சத்த போர்வையினை உமது தாமரை திருவடிகளினால் துளைத்த பொழுது உமது பாதம் தொட்ட நீரை கங்கை நதி என்னும் வடிவில் எல்லா உயிர்களையும் தூய்மைப்படுத்துகிறது. பரம்பர புருஷ பகவான் பேராற்றல் மிக்கவர். எனவே அவரது செயல்கள் சாதாரண மனிதனுக்கு வியப்பை அளிக்கின்றன. அதுபோல் பகவானின் தாமரை திருவடிகளின் தூசியின் கருணையினால் அவர் தாமரை திருவடிகளை சரணமடைந்த பக்தன் கூட சாதாரண மனிதனுக்கு ஆச்சரியம் அளிக்கும் கற்பனை கெட்டாத அற்புதங்களை செய்ய வல்லவன் ஆவான். யாரு? பக்தனே செய்வான், பகவான் செய்யணும் அவசியம் இல்லை. பகவானே ஒரு அடியால் உருக்கிரமாக பெரிய திருவடியால் உலகத்தையே ஆழ்ந்தது பெரிய விஷயம் இல்லை. அது பகவான் அந்த பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட பக்தனால
இந்த உலகத்தை ஆழ்ந்த முடியாதா? இந்த உலகத்தை ஆழ்ந்துட முடியாதா? இந்த உலகத்தில் ரத பள்ளங்களால் 7 தீபங்களாக பிரிக்க முடியாதா? முடியும். அதனால அவர் தாமரை திருவடிகளை சரணடைந்த பக்தன் கூட ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆச்சரியம் அளிக்கும் கற்பனை கட்டாத அற்புதங்களை செய்ய வல்லவனாவான் சைதன்ய மகாபிரபு. அதனால்தான் நாமும் பகவானின் திருவடிகளை சரணடைய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். இதோட பெஸ்ட் சில பிரபுபாதா உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தர் மதிக்கச்சேன். அதுவும் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டதுனால தானே. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றாங்க. பிரபுபாதா தான் விளக்கம் அளிக்கிறார். ஆனால் பிரபுபாதா நினச்சி பார்த்தோம்னா அவர் பண்ண சாதனை மாதிரி யார் பண்ணியிருப்பாங்க? உலகத்திலேயே கிருஷ்ண பக்தரை தலைக்க வச்சாரு. பெரிய சாதனை அது. அயனந்த தனுஜ கிங்கரம் பதிதம்மா விஷமே பவாம் புதவ் கிருபையா தப பாத பங்கஜ ஸ்திததூலி சதுஷம் விசிந்தைய. அந்த நந்த மகாராஜாவின் மைந்தனே, நான் உமது நித்திய தொண்டன் இருந்தும் ஏதோ ஒரு வழியில் நான் பிறப்பு கடலில் விழுந்து விட்டேன். கருணை கொண்டு என்னை நீ இந்த மரண கடலில் இருந்து காப்பாற்றி உமது திருவடி தாமரைகளில் உள்ள அணுக்களில் ஒன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். பகவான் சைதன்யர் நாம் அனைவரும் பகவானின் தாமரை திருவடிகளின் தூசியில் இணைய வேண்டும் என்றும் அப்போதுதான் நாம் எல்லா வெற்றிகளும் பெறுவோம் என்றும் நமக்கு உபதேசிக்கிறார். பருவுடலின் காரணமாக இந்த கிராஸ் பாடி சப்ஸ்டல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்தூல உடம்பு. பருவுடலின் காரணமாக பௌதிக வாழ்க்கையில் உள்ள உயிர்கள் அனைவரும் எப்போதும் ஷட்குண, அது 6 குணங்களினால் துன்புறுகின்றனர். அவை பசி, தாகம், சோகம், மோகம், தள்ளாமை மற்றும் மரணம் என்பவையாகும். அடுத்துள்ள ஷட்குணங்கள் மனம் மற்றும் 5 புலன்களாகும். ஒரு பக்தன் சண்டாளனிடம் தீண்டத்தகாதவனாக இருந்த போதிலும் அவன் ஒரு முறை பகவானின் புனித நாமத்தை உச்சரித்தான் என்றால், ஹரே கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா அப்படின்னு அவன் நினைத்தான் என்றால், உச்சரித்தான் என்றால் அவன் மண்ணுலக பந்தத்திலிருந்து உடனடியாக விடுதலை பெறுவான் என்று சொல்ல தேவையில்லை. என அப்படி பிறப்பினால் அந்தணர்கள் எனப்படுவோர் ஒருவன் தனது உடலை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவனது அந்தணனாக கருதப்பட மாட்டான் என்று வாதம் செய்கின்றனர். முற்பிறவியில் அந்தணனாக செயற்பட்டதினால் இப்பிறவியிலும் ஒருவன் அந்தணனாக பிறக்கிறான். அதனால் அந்தண உடல் இல்லாத ஒருவனை அந்தணனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். ஆனால் இங்கு விதூர விகிதக, அதாவது ஒரு சண்டாளன் பஞ்சமன் கூட தீண்டத்தகாதவன் கூட ஒரு முறை பகவானின் புனித பெயரை கூறினாள் என்றால் உடனே விடுதலை பெறுகிறான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது உடனே தன் உடலை மாற்றிக்கொள்கிறான் என்று பொருளாகும். சனாதன கோஸ்வாமி இதனை உறுதி செய்கிறார். யா கஞ்சனதாம் ஜாதி கம்சம் ரச விதானதக அதா தீக்ஷா விதானேன துஜகத்துவம் ஜாயுதே என்று நாம். ஒரு சண்டாளன் ஒரு தூய பக்தனால் பகவானின் புனித நாமத்தினை ஓதுவதற்கு தீட்சை அளிக்கப்பட்டு அந்த ஆன்மீக குருவின் உபதேசங்களை அவன் பின்பற்றி நடக்கும் பொழுது அவனது உடல் மாறுகிறது. அந்த மாற்றத்தை நம்மால் காண முடியாவிட்டாலும் கூட அதிகாரமுடைய சாஸ்திரங்களின்படி அவனது உடல் மாறுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வாத விவாதங்கள் இன்றி இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்லோகம் மிக தெளிவாக ஜஹாதி பந்தம், அதாவது அவன் தனது பௌதிக பந்தத்தினை துறந்து விடுகிறான் என்று கூறுகிறது. உடலானது ஒருவனது கர்ம வினைக்கேற்ப அமைந்த உலகியற் பந்தத்தின் அடையாளமே ஆகும். சில நேரம் நம்மால் பூத உடல் மாறுவதை வேண்டுமானால் காண முடியாதிருக்கலாம். ஆனால் பரமபுருஷ பகவானின் புனித நாமத்தை ஓதும் பொழுது நுண்ணுடல் உடனே மாறுகிறது. அந்த சூட்சும சரீரம் மாறுகிறது. நுண்ணுடல் மாறுகின்ற காரணத்தினால் உயிர் உலக பந்தத்திலிருந்து உடனே விடுதலை பெறுகிறான். பூத உடலின் மாற்றங்கள் கூட சாதாரணமாக நுண்ணு உடலினாலேயே நடத்தப்படுகின்றன. பூத உடல் அழிந்த பிறகு நுண்ணுடல் உயிரினை அது தற்கால உடலில் இருந்து எடுத்துக்கொண்டு மற்றொரு உடலுக்கு செல்லுகின்றது. நுண்ணுடலில் மனமே பிரதானமாக இருக்கிறது. ஆகையினால் மனம் எப்பொழுதும் பகவானின் தாமரை திருவடிகளின் செயல்களை பற்றியே சிந்தித்திருக்குமானால் அவன் முன்னமேயே தனது ஸ்தூல உடலில் மாற்றம் பெற்று தூய்மை அடைந்தவனாகிறான் எனலாம். எனவே ஒரு சண்டாளனும் கூட உண்மையான தீட்சை முறையினால் அந்தரனாக கூடும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஜஹாதி பந்தம். விதூர விகிதா, தூரன்னா அதாவது அவனை தள்ளி வச்சவங்க.
விதூர விகதன்னா அவனை விதுரன்னா தூரமா தள்ளி வச்சவங்க, அதாவது அவனை ஒதுக்கப்பட்ட ஜாதியில இருக்கிறவன், அடிப்படை சண்டாள ஜாதியில இருக்கிறவன் கூட இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் அதீத உயர்ந்த நிலைக்கு போயிடறானான். விதூர விகத சகுர்தாத் அதீத என்னாவது ஜஹாதி பந்தம், அவன் உடனே இந்த பந்தம், அதாவது ஜஹாதி இந்த தேகத்தை அவன் தேகமே மாறி போதான். அவன் சண்டாள தேகம் மாறி உள்ளுக்குள்ள அவன் சிறந்த பிராமண தேகத்தை அடைந்து விடுகிறான், சிறந்த பாகவத தேகத்தை அடைந்து விடுகிறான். ஜஹாதி பந்தம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. ஆழ்ந்த கருத்துடையது, புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க. ஏவம் அபரிமித பலபராக்கிரம ஏகதாது தேவரிஷி சரண அனுசயன அனுபவ பதித குணம் விசர்க சம்சர்கனேன அனிவர்த்தம் இவாத்மானம் மன்யமான ஆத்ம நிர்வேத இதமாக மகாராஜன் பரிசுத்து பிரியவரதன் என்ன பண்ணா, அவர் தனது உலக செல்வங்களை முழுக்க துய்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் பிரியவரத மன்னன் மாமுனிவர் நாரதரை தான் முற்றிலும் சரணமடைந்து கிருஷ்ண உணர்வு பாதையில் உண்மையில் இருந்த போதும் எவ்வாறு மீண்டும் உலகில் சிக்கலில் சிக்கிக்கொண்டேனே என்று சிந்திக்க தொடங்கினார். இதனால் அவர் மனம் நிம்மதி இழந்து அவர் முற்றும் துறந்த உணர்ச்சியில் பேசத் தொடங்கினார். அவர் தனது உலக செல்வங்களை முழுக்க துய்த்து கொண்டிருந்த வேளையில் அதெல்லாம் அனுபவிச்சு இருக்கும்போது ஒரு நாள் பிரியவரத மன்னனுக்கு ஒரு ஞான உதயம் வந்தாச்சு. அது நாரதருடைய அனுகிரகத்தினால. அப்போ ஒரு நாள் பிரியவரத மன்னன் மாமுனிய நாரதரை தான் முற்றிலும் சரணமடைந்து கிருஷ்ண உணர்வு பாதையில் உண்மையில் இருந்த போதும் எவ்வாறோ மீண்டும் உலகில் சிக்கலில் சிக்கி கொண்டேனே என்று சிந்திக்க தொடங்கினார். ஆஹா, பிரம்மதேவர் உபதேசத்தினால் நம்ம இந்த உலகில் பற்றுதல் கொள்ள தொடங்கிவிட்டேனே. இதனால் அவர் மனம் நிம்மதி இழந்து அவர் முற்றும் துறந்த உணர்ச்சியில் பேசத் தொடங்கினார். பொருளுரை என்ன சொல்லியிருக்காரு ஸ்ரீ பாகவதத்துல 1வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தியக்த்வா சுதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன்ன பக்வாத பதே ததோயதி எத்திர குவா அபத்திரம் அபுத் அமுஷ்யகிம் கோவார்த்த அப்தோ அபஜதாம் சுதர்மதா. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது உலகியல் செயல்களை துறப்பவன் கூட சில நேரம் முதிர்ச்சி அது பக்குவமின்மையினால் தவறிவிடலாம். ஆயினும் அவன் வெற்றி பெறுவதில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. மற்றபடி பக்தன் அல்லாதவன் தன்னுடைய தொழில் தர்மங்களில், அதாவது இல்லறத்தை காப்பாத்துக்காக தொழிலை செய்கிறான், ஒரு வேலைக்கு போகிறான், உத்தியோகம் பண்ணுறான், நல்லா சம்பாதிக்கிறான், அப்படிப்பட்ட தொழில் கடமைகள் தர்மங்களில் மட்டுமே எப்பொழுதும் ஈடுபட்டிருந்தான் என்றால் அவன் பெறப்போகும் நன்மை எதுவும் இல்லை. எப்படியோ ஒரு சிறந்த வைஷ்ணவரை சரணடையும் ஒருவன் கிருஷ்ண உணர்வுக்கு இட்டு செல்லப்படுகிறான். காரணம் உணர்வு மயம் அல்லது உணர்தலாகும். எவனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதிர்ச்சியின்மையினால், அதாவது பக்குவமின்மையினால் வீழ்ச்சி அடையலாம், இல்லத்தில் பிரவேசிக்கலாம். அப்போது கூட அது உண்மையான வீழ்ச்சியாகாது. ஏனெனில் அவன் கிருஷ்ண உணர்வு என்னும் நிரந்தர சொத்தினை தன்னிடகத்தே வைத்திருக்கிறான். ஒருவன் வீழ்ந்து விடுவதனால் அவனது முன்னேற்றம் சிறிது காலத்திற்கு தடைப்பட்டிருக்கும். உரிய காலத்தில் மீண்டும் அது வளர்ச்சி பெறும். பிரியவரத மன்னர் நாரத முனிவரின் உபதேசத்தின்படி வீடு பேறு பெற்று முழுமுதல் கடவுளை அடைவதற்காக தொண்டு செய்து கொண்டிருந்த போதிலும் அவரது தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க உலக விஷயங்களிடம் திரும்பி வந்தார். ஆயினும் உரிய காலத்தில் அவரது ஆன்மீக உருவான நாரதரின் கருணையினால் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் அவரது உணர்வு மீண்டும் தட்டி எழுப்பப்பட்டது. அதுதான் ஒரு குரு அனுகிரகம் வந்தாதான் அந்த உணர்வு கிருஷ்ண உணர்வு தட்டி அந்த கிருஷ்ண பக்தியில அப்படி வரணுன்ற புத்தியே வரும், இல்லைன்னே வராது. பகவத்கீதையில 6வது 41 ஸ்லோகத்துல சொல்றார், சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே ஏக பிருஷ்டோபி ஜாயதே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பக்தி யோகத்திலிருந்து தவறிய விழுபவனுக்கு மீண்டும் தேவர்களுக்கு உண்டான வளங்கள் அளிக்கப்படுகின்றன. இந்த உலக செல்வங்களை அவன் துய்த்து மகிழ்ந்த பிறகு மீண்டும் அவன் கிருஷ்ண உணர்வு பெறுவதற்காக செல்வந்த குடும்பத்தில் அல்லது மேன்மைமிக்க தூய அந்தன குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு அவனுக்கு அளிக்கப்படுகிறது. பிரியவரதன் வாழ்க்கையில் உண்மையில் இதுதான் நடந்தது. உண்மைக்கு மிக சிறந்த சான்றாக விளங்குபவர் அவரே ஆவார். உரிய காலம் வந்தவுடன் அவர் தனது பௌதிக வளங்களையோ மனைவி மக்களையோ விரும்பவில்லை, மாறாக அவர்களை துறக்க வேண்டுமென்றே விரும்பினார். ஆகையினால்
மகாராஜா பிரியவர்தன் உலகியல் செல்வத்தை பற்றி விவரித்த பின்னர் சுகதேவ் கோஸ்வாமி இஸ்லோகத்தில் துறவரத்திற்கான அவரது கருத்தினை பற்றி விவரிக்கிறார். தேவரிஷி சரணானுசயன என்னும் வார்த்தைகள் தேவரிஷி நாரதரை முற்றிலும் சரணடைந்த மகாராஜா பிரியவர்தன் அவரது வழிகாட்டலின் கீழ் பக்தி முறைகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் அனைத்தையும் கடுமையாக பின்பற்றினார் என்று குறிப்பிடுகிறது. அனுஷயன அவர் பின்பற்றினார் சொல்கிறது. ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக பின்பற்றுவதை பற்றி ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கூறுகிறார். தண்டவத் பிரணாமஸ்தான் அனுமதிதக என்று ஆன்மீக குருவிற்கு உடனடியாக தனது வணக்கங்களை தண்டவத் அர்ப்பணித்து அவரது கட்டளைகளை கடுமையாக பின்பற்றுவதன் மூலம் ஒரு சீடன் வளர்ச்சி அடைகிறான். மகாராஜா பிரியவர்தன் இவை அனைத்தையும் ஒழுங்காக செய்து வந்தார். உலகில் இருக்கும் வரை ஒருவன் இயற்கை குணங்களின் பாதிப்பிற்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. பிரியவர்த மன்னனிடம் செல்வ வளங்கள் அனைத்தும் இருந்த காரணத்தினால் அவர் உலகின் பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டார் என்று கூற இயலாது. உலகில் ஏழையும் சரி பணக்காரனும் சரி இருவருமே உலகியல் பாதிப்புகளின் கீழே இருக்கின்றனர். ஏனெனில் செல்வமும் வறுமையும் இயற்கையின் படைப்புகளே ஆகும். பகவத்கீதை 3.2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி சர்வசகா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்பவே நாம் பலன்களை அடைகிறோம். ஜட இயற்கை பௌதிக இன்பத்திற்கான வசதிகளை நமக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகம் என்னன்னா, அஹோ அசாத்வ அனுஷ்டிதம் எத் அபிநிவேஷிதோ அகம் இந்திரியை அவித்யா ரச்சித விஷயா அந்தகோபே தத அலம் அலம் அமுஷ்யா வனிதாயா வினோதம் மிருகம் மாம் திகி கர்ஹயாஞ்சகாரே திக் இது கர்ஹயாஞ்சகார். மன்னர் இவ்வாறு தன்னையே தனக்குள் குறை கூறிக்கொண்டார். அந்தோ என்னுடைய புலநுகர்ச்சியின் காரணமாக நான் எத்தனை கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். நான் இப்போது உலக இன்பம் என்னும் பாழும் கிணற்றினுள் விழுந்திருக்கிறேன். நான் பட்டதெல்லாம் போதும், இனியும் நான் இதனை அனுபவிக்கப் போவதில்லை. என் மனைவியின் கையில் ஆடும் குரங்கினை போல் நான் எப்படி ஆட்டி வைக்கப்பட்டேன் ஆகிவிட்டேன் என்று பார். இது பற்றியே நான் கண்டிக்கப்படுகிறேன். பொருளுரை. உலக அறிவில் வளர்ச்சி அடைவது எவ்வாறு கண்டனத்திற்குரியதாகிறது என்பதை பிரியவர்த மன்னன் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அவர் இரவிலும் ஒளி வீசும் சூரியனை காட்டிலும் மிக பெரிய ரதம் ஒன்றை செய்து அதன் சக்கர தடத்திலேயே பெரிய கடல்களை உருவாக்கி அற்புதங்களை செய்தவர். இச்செயல்கள் அனைத்தும் அரியவையாகும். இன்று அறிவியலாரால் இது போன்ற செயல்களை பற்றி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உலக பிரச்சனையில் மகாராஜா பிரியவர்த மன்னன் மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டார். ஆயினும் நாட்டை ஆள்வதும் மனைவின் கையில் குரங்காக ஆடுவதும் ஆகிய புலநிகழ்ச்சி செயல்களில் ஈடுபட்டிருந்ததினால் அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டார். பிரியவர்த மன்னனை நினைக்கும் பொழுது உலக முன்னேற்றத்தின் நவீன நாகரிகம் எத்தனை இழிவுடையது என்று அறிந்து கொள்ள முடியும். இன்றைய அறிவியலாளரும் லோகாயுதவாதிகளும் மிகுந்த திருப்தியுடன் இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் பெரிய பாலங்கள், சாலைகள், யந்திரங்கள் போன்றவற்றை உருவாக்கி இருக்கிறார்களாம். ஆயினும் பிரியவர்த மன்னனின் செயல்களோடு இவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவை ஒன்றுமே இல்லை எனலாம். மகாராஜா பிரியவர்தனே தன்னுடைய செயல்களை எண்ணி தன்னை நொந்து கொள்ளும் போது உலக நகரத்தில் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொல்கின்ற நாம் எத்தனை கண்டனத்திற்கு உரியவர்கள். இம்முன்னேற்றங்கள் எல்லாம் இன்றைய உலகில் சிக்கிக்கொண்டிருக்கும் உயிர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. தீவினை வசத்தால் இன்றைய மனிதன் தன்னுடைய சிக்கலை பற்றியோ தான் எத்தனை கண்டனத்திற்கு உரியவன் என்பது பற்றியோ புரிந்து கொள்ளவும் இல்லை. அடுத்த பிறவியில் தான் எத்தனை உடலை பெறப்போகிறோம் என்று அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆன்மீக நோக்கில் பெரிய அரசாட்சி, அழகிய மனைவி மற்றும் விந்தைமிகு பௌதிக செயல்கள் அனைத்தும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை கற்களை ஆகும். பிரியவர்த மன்னன் நாரத முனிவருக்கு மனப்பூர்வமாக தொண்டு புரிந்தார். ஆகையினால் அவர் உலக செல்வங்களை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவர் தனது சொந்த குறிக்கோளிலிருந்து விலகிச் செல்ல முடியவில்லை.
அவர் மீண்டும் கிருஷ்ண உணர்வுடையவரானார். பகவத்கீதையின் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேஹாபிக்கிரம நாசோ அஸ்தி பிரத்யவாயோ ந வித்தியதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். பக்தி தொண்டில் ஒருவனுக்கு எந்தவித இழப்பும் குறையும் ஏற்பட போவதில்லை. பக்தி வாழ்வில் செய்யப்படும் சிறிய தொண்டு கூட மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஒருவனை காப்பாற்றுவதற்கு போதுமானதாகும். பகவத்கீதை 2.40. பிரியவர்த மன்னனுக்கு இத்துறவு சாத்தியமானது முழுமுதல் கடவுளின் கருணையினாலேயாம். இந்த துறவு சாத்தியமானது எதனால? முழுமுதல் கடவுளின் கருணையாலேயாம். பொதுவாக மக்கள் அதிகாரமுடையவர்களாகவும் அழகிய மனைவி, அழகிய இல்லம் மற்றும் புகழோடு இருக்கும் பொழுது அவர்கள் மேன்மேலும் சிக்கலில் அமிழ்கின்றனர். ஆயினும் பிரியவர்த மன்னர் மாமுனிவர் நாரதரால் முற்றிலும் பயிற்சி அளிக்கப்பட்டவராக விளங்கிய காரணத்தால் இந்த தடைகள் எல்லாம் இருந்து கூட அவர் தனது கிருஷ்ண உணர்வினை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டார். சரி, ஓகே. அப்படியேப்பட்ட அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு சந்நியாசம் மேற்கொண்டு பகவானை அடைந்தார். இதான் அந்த விஷயம். சேத்தில் பூர்த்தி பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் பிரித்து புரிஞ்சுட்டு அப்போ நாரதுடைய சிஷ்யராகி அவர் சொன்ன மாதிரி பகவான் நோக்கி தவம் பண்ணி பகவான் அடைஞ்சார். பூர்த்தி பண்ணிப்பா. ராம 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 ஸ்ரீ ராமநாம் சிங்கத்துக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சீதபதி ராம 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 ராம, சகல சாதுமணிக்கு ஜெய், ராம ராம ராம.